Welcome to another episode of With Yorker Tales. As usual, we have Kavir at the other side. Um, Kavi, for one, Danny. before we head into anything, yesterday is 38 years of India winning its first World Cup. இது வந்து, how has this changed the face of Indian cricket? Yeah, ஆக்சுவலி கிரிக்கெட்டுக்கு கிரேஸ் இருந்துச்சு தான் அந்த டயத்தில். ஆனால் வந்து ஒரு ட்ராஃபி வின் பண்ணாதான் அதோட ஒரு ரேஞ்ச் மேலே போகும், ஸ்டாச்சர் ஏறும்ன்ற மாதிரி இருந்துச்சு அந்த டயத்துலாம். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிசிசிஐ வந்து டிடி தூர்தர்ஷன் கிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து எங்கள் மேட்ச்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் வின்னிங் 1983 World Cup, it changed the entire dilemma. Cricket became a religion, DNA for Indians, everything. One of the greater community அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த 1983 போட்ட விதை தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுது. ஆல் கிரெடிட் கோஸ் டு கபில் டெவில்ஸ் தான், நோ டவுட்ஸ். Right. I know we weren't born at that time, but what can you remember singular events from that game that and I mean, of course, ஒரு திராவிட் சொன்ன மாதிரி அந்த கபிலோட டிராஃபி ஜெயிக்கிற அந்த போஸ் வந்து இட்ஸ் ஐகானிக் போஸ். இட்ஸ் just as good as Dhoni is finishing that with a 6 and closing the match. But அது தவிர what all is there that you can think of? Yeah, it's you asking moments or anything else? Yeah, moments in that game that really நீ வந்து கதையா கேட்டிருப்ப. So I mean, yes, நான் கதையா கேட்டிருக்கேன். கேட்டு ஒரு 10-15 ஹைலைட்ஸும் பார்த்தாச்சு. ஓகே, நான் சொல்றேன். விவியன் ரிச்சர்ட்ஸோட கேட்ச் பிடிப்பார். கபில் வந்து ஒரு 35 மீட்டர் ஓடி போய் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரானரி ஃப்ரீக்கிஷ் கேச்சஸ். அதெல்லாம் சொல்ல சான்ஸ் இல்லை, சொல்லியே தான் ஆகணும். அதை அது எவ்ரிதிங் இஸ் a sweet memory on the time. ஜெயிச்சோம்னா எல்லாமே ஸ்வீட்டா தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி WTC ஃபைனல் தோத்தா அது வந்து பெயினா தான் இருக்கும். எவ்ரி மெமரி இஸ் ஸ்வீட். அந்த டோர்னமெண்ட்ல அதுக்குள்ள நீங்க WTC போவேண்டா, நீங்க அதுக்குள்ள நீங்க WTC போவேண்டா. நீங்க yeah, we will do it in some other pod. Yeah, we will do it in some other pod. அந்த 1983 World Cup ஜிம்பாப்வே மேட்ச் வந்து டெலிகாஸ்ட் பண்ண பிபிசி வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் அந்த மேட்ச் டெலிகாஸ்ட் ஆகல. ஜிம்பாப்வே மேட்ச் கபில் ஸ்கோர்ட் 175. லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் அந்த டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட் வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணியிருக்கோம், லீக்லேயே ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் மோர் லைக் அண்டர் டாக் ஸ்டோரி தான். அதனால எல்லா மெமரிஸுமே இருக்கும். இப்போ இந்தியா 1983 வேர்ல்ட் கப் வின் பண்ணது எப்படின்னா, லைச்செஸ்டர் சிட்டி வந்து 2016-15 வந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக் வின் பண்ண மாதிரி தான். ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரிஸ். டான்சல் அண்டர்டாக், பெர்ஃபெக்ட் அண்டர்டாக் ஸ்டோரி. ஸோ இப்போ உங்க நான் வந்து பிகாஸ் ஐ ரெட் சம் கமெண்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர் சேயிங், என்னடா இது ஃப்ளூக்ல ஜெயிச்சதுக்கு நீங்க வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்றீங்க. இது ஃப்ளூக் இல்ல தானே, இது வந்து நம்ம குரூப் ஸ்டேஜ். இன்ஃபேக்ட் அந்த நம்ம ஃபர்ஸ்ட் கேமே அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் தான் அந்த டோர்னமெண்ட்ல we ended up winning. ஆக்சுவலி வந்து 1983 வேர்ல்ட் கப் 2011 வேர்ல்ட் கப் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ரெண்டு டைமே ஃப்ளூக்னு சொன்னாங்க. ஆனா ரெண்டு டைமே ரெண்டு கேப்டன் என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி ஒரு யங் டீம் எடுத்துட்டு போய் இவங்க ஒரு வேர்ல்ட் சீரிஸ் ஜெயிச்சாங்க, இவங்க ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சாங்க. ரெண்டு டைமே திருப்பி we proved ourselves. We are not a fluke, we are a world beaters ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். So it's we are clearly underdogs before the tournament of 1983, but after that we punched above their weight. That's the truth. அப்போ வந்து கரீபியன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஏஷியன் கண்ட்ரி வந்து டாமினேட் பண்றப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு ஃப்ளூக்னு, யூனோ, ஒரு those steps. It's a great memory, everything. Actually, the moment that everyone actually felt that India was actually probables to get this World Cup was when we beat England in that semi-finals. That was actually the game-changing, tournament-changing game for the India, I feel. I mean, sure, you had other games, and the Zimbabwe game also was. இல்ல, நான் வந்து லீக்ல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டைம் பீட் பண்ணாங்க. லீக்ல ஒரு டைம் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டைம் பீட் பண்ணிருப்பாங்க. ஆமா, ஒன் ஆஃப் த அதுதான் அவங்க தான் 2 டைம் சாம்பியன்ஸ்ல. அந்த 75-79 கப் அடிச்சிருக்காங்க.
எடுத்தோன்னே ஒரு இங்க லீக்ல அவங்களே தோக்கடிச்சு ஆஸ்திரேலியாவையும் தோக்கடிச்சு செமிஸ்ல வந்து இங்கிலாண்டை பீட் பண்றப்ப கான்பிடன்ஸ் வில் பி ஷேர். ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு யங் பிரிகேட் வேற வித் மிக்சர் ஆஃப் சம் யங்ஸ்டர்ஸ் வேற. ஸோ தேனோ அந்த 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 வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான், அந்த விக்டரி தான் நம்மள மோல்ட் பண்ணுச்சு நான் ஃபீல் பண்ணேன் அந்த வேர்ல்ட் கப்ல. மை டாடி ஆல்வேஸ் செட் நம்ம வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணணும் யாருமே சொல்லல, எல்லாரும் நம்ம திருப்பி வெறுங்கையோட தான் வர போறோம். இல்ல டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் நம்ம லீக்லயே வந்துருவோம், ஒரு வின் பண்ணாலே பெரிய விஷயம்னு சொன்னாங்களாம். யா பட் லைக் பட் கபில்ஸ் டெபிள்ஸ் ஹேவ் டிஃபரண்ட் ஐடியாஸ். Actually, thank you for bringing up West Indies winning the first two also. You know, 21st June 1975. Actually, yesterday marks the 42 year of them winning the second World Cup, the 1979 World One Cup. of the extraordinary innings Vivian Richards played on that fine World Cup. Exactly. So for Kapil's Devils, the other term for them to beat that team was actually it was a massive thing, because not many people realize that for most of these guys in that team, it was just just a profession. They just used to go there, play, and they'll on the meedi 1 year they'll go and look at their other professions and all that. But because of all that, I mean, again, what a knock, because I've only heard Sunil Gavaskar and Ravi Shastri and all talk about this knock on a public platform. This was actually the knock of a lifetime சொல்லிருக்காங்க. Because ஒரு team Kavi, can you think of a knock that when the team is down 17-5 and you play a knock which has probably no one you've not given yourself a chance, you've not given chances to the opponents, no lives, but you just go and knock about 175 runs. It's impossible. அதுக்கு கொஞ்சம் க்ளோஸா கூட இந்த நாக்குல ஒரே ஒரு நாக்கு தான் அந்த மாதிரி நாக்கு எனக்கு ஞாபகம் வருது. 2012 வந்து எம்எஸ்டி சென்னையில ஒரு நாக்கு ஆனாரு. 19-5 something இருந்தோம், 23-5 something. He taken to 225, scored some 116 runs, I think. I don't remember exactly what he scored. But Kapil, on World Cup stage, it's a bigger event. Pressure game ன்றப்ப கண்டிப்பா must win game ன்றப்ப Kapil is a different beast on that day. அந்த மேட்ச் அன்பார்ச்சுனேட் டெலிகாஸ்ட் பண்ணல பிபிசி. கபில் என்ன பண்ணிருக்காரு, போய் ஒரு 3 lakhs அந்த டேட்ல கொடுத்து ஒரு மேட்சை ஃபுல்லா அந்த இங்கிலீஷ் மேன் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி தரான். அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து போட்டு பார்ப்பான், அங்கேயும் நன்னூர்ல பிரேக் ஆகுமா சொல்லுற. இப்ப கூட சமீபத்துல விக்ராந்த் குப்தா கூட ஒரு ஷோல சொல்லியிருந்தாரு. அதே மாதிரிதான் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா 83 வேர்ல்ட் கப் தான். இப்ப இன்னைக்கு உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஏன் வளரலன்னு கேட்டா கூட அவங்க ஏன் 1983 வேர்ல்ட் கப்ல கூட வின் பண்ண மாதிரி இவங்க ஏன் வேர்ல்ட் கப் வின் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு பெஞ்ச் மார்க் ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க கபில்ஸ் ஆர்மி. ஸோ எல்லாத்துலயும் அவங்க கம்பேரிசன்ல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, என்னைக்குமே இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவில கிரிக்கெட் இந்த அளவுக்கு இருக்குன்னா இதுக்கு காரணம் அன்னைக்கு நம்ம 83 வேர்ல்ட் கப் வின் பண்ணதான். அவ்வளவுதான். நத்திங் மோர் தென் தட். So because அதுக்கப்புறம் தான் இந்த டெலிகாஸ்டிங் ரைட்ஸ், இந்த பிராட்காஸ்டிங் ரைட்ஸ், இந்த ஸ்பான்சர்ஸ், இது எல்லாமே வந்துச்சு. அப்பெல்லாம் வந்து ஃபிளைட்ல ரொம்ப ஒரு மட்டமான ஃபிளைட்ல ஏறி அனுப்புவாங்களாம். உள்ள லோக்கல்லே டிராவல் பண்றப்ப கூட ட்ரெயின்ல தான் போவாங்களாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் போறாங்க, எல்லாரும் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறாங்க. கபில் ஆவரேஜ் 60 with the bat and 20 with the ball. Senior has commented one of and the 1980s ஃபுல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர்ஸோட ஒரு era would know. Apart from this, not many would know that he was the first batsman to score a century in World Cup for India. So I mean, he was that much of a role model, right? He was such a role model for any player, because Sachin Tendulkar சொன்னாரு, கபில் தேவ் அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுனால தான் நான் வந்து பேட்டே தூக்கணும்னு ஒரு இதுவா இருந்தது. ஐ வாண்டட் டு ப்ளே கிரிக்கெட். ஜெயிக்காத ஒரு ஸ்போர்ட்டை வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு கிட்டா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஒரு ஜெயிக்காத ஒரு ஸ்போர்ட்டுக்கு இப்ப நான் வந்து இப்ப இங்க வந்து நான் ஏதாவது ஒரு ஃபுட்பால் விளாடுறேன்னு சொன்னா எங்க வீட்டுல அவ்வளவு ஈஸியா அலோவ் பண்ண மாட்டாங்க. டேபிள் டென்னிஸ் விளாடுறேன்னு சொன்னா அலோவ் பண்ணிடுவாங்களா? பினான்சியலா நிறைய ஸ்டேபிளா இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்ப இந்த ஆதியை நான் சொன்ன கமெண்ட் படி பார்த்தோன்னா, இந்த
அந்த 80s ஃபுல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர்ஸோட எராவா இருந்துச்சு. யார் என்ன பண்ணாலும் கம்பேர் பண்ணுவாங்க. இயான் போத்தம், ரிச்சர்ட் ஆட்லி, இம்ரான் கான், கபில் 4 பேரையும் ஒரே தெராசுல வச்சு பார்ப்பாங்க. பவுலிங் ஐ மீன் அது WT ஆக்சுவலி அவங்க எல்லாருமே 120ல போற போலர்ஸ் தான். எல்லாருமே ஸ்விங் போலர்ஸ். ஒரு சில பேர் ரோஜர் பின்னி இருந்தாரு, மதன் லால், ஐ திங்க் கபில், ஒரு அண்டர் ரேட்டட் பவுலிங் அட்டாக். ஒரு ஸ்விங் பவுலர்ஸ் தான் இத்தனைக்கு, ரொம்பலாம் சீம்லாம் பண்ண மாட்டாங்க. கபில் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். ரோஜர் பின்னிலாம் ஓடியாந்து ஒரு 110ல போடுவாரு. பல்விந்தர் சிங் சந்து அதே மாதிரி ஒரு சூப்பர் பனானா அவுட் ஸ்விங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல கேம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகல. நாங்க ஸ்விங் பவுலர், நீ ஸ்விங் பவுலர், இந்த மாதிரி ஸ்பின்னர்ல அட்டாக்கிங் ஸ்பின்னர் எல்லாம் எடுத்து வரணும் அப்படிலாம் எந்த ஒரு ட்ரெண்டும் செட் பண்ணல. சும்மா போய் விளாடுறதுதான். மேட்சுக்கு முந்தைய நாள் ஃபைனல் அப்ப கூட டாஸ் அப்ப பாக்குறாங்களா, கிராஸ் இவ்வளவு இருக்கான். டாஸ் போறப்ப மார்னிங் பாக்குறாங்களா, கிராஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இன்ச் இருக்கான். கபில் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, என்னடா இந்த பிச்சேடா இங்க விளாட விடுறீங்க அப்படின்னு. வெஸ்ட் இண்டீஸ்ல அதே டேட்ல அங்க பாஸ் போலிங் யாரு இருந்தான்னு பாக்க கிராஸ் இருந்தா என்ன அவ்வளவு இருந்தா. பட் தோஸ் ஆர் இங்கிலீஷ் மைண்ட் செட். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட நினைச்சிருந்தாங்க இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் ஃபைனல்ஸ் வரும், இல்ல ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் தான் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி we went there. Tell Virat if the streak that actually today we got junior Times of India. Actually இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னன்னா விராட் இஸ் thinking about playing Siraj and Shardul ahead of someone else and also dropping Pujara அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன் நான். டைம்ஸ் ஆஃப் இந்தியால பப்ளிஷ் ஆயிருக்கு. சும்மாலாம் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. புஜாராவை ட்ராப் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஹாரியார் கேஎல் திருப்பி டீமுக்குள்ள வர்றாங்களாம். விராட்டை திருப்பி நம்பர் 3க்கு புஷ் பண்றேன்னு சொல்றாங்க. அதை மட்டும் நம்ப மாட்டேன். விராட் வந்து நம்பர் 4 விட்டு வேற எந்த ஸ்பாட்ல ஆட மாட்டான். அவனுக்கு அந்த ஸ்பாட் வேணும். ஸ்விங் பவுலர்ஸ் will win the games, no doubt. But கவி ஒன்னு சொல்லுங்க, விராட் has நீங்க சொன்ன மாதிரி விராட் has succeeded pretty much. I mean in all conditions he has done what he has to at number 4. As a batsman he had nothing to achieve probably, but won't he look at probably grooming someone like Shubman Gill for the future? Illa nama vande is he going to look at Ajinkya Rahane or something? If what this report says is true, is he going to look at someone like Rahane for that position, or is he going to look at training a younger guy for that spot? ஒரு விஷன் உள்ள கேப்டன்னா கண்டிப்பா ஒரு யங்ஸ்டரை தான் எடுத்து பண்ணணும். ஆல்ரெடி ப்ரூவன் ஃபெயிலியர்ஸ்க்கு ரிப்பீட்டடா சான்ஸ் கொடுக்குறது வந்து வேஸ்ட். 2016 இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நான் பேர் சொல்லலாம் விரும்பல, யாரு என்னாருன்னு பேர் சொல்ல விரும்பல. ப்ரூவன் ஃபெயிலியர்ஸ் அவங்க ரிப்பீட்டடா சான்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் க்ரூம் சம்மன் லைக் சுப்மன் கில், ஹனுமா விஹாரியார், ஈவன் கேஎல் ஆர் மயாங்க் ஆர் எனிஒன் எல்ஸ், டாம் வேரடி ஃபார். இப்ப புஜாரா ரஹானெல்லாம் எப்படி ரன் அடிக்க போறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா சீரீஸ்லயும் அதான் நடக்குது. திருப்பி 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 அதே டெம்ப்ளேட்ல போய் அதே மாதிரி தோத்தா இட்ஸ் பீன் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஃபார் அ ஃபேன்ல. தேர் இஸ் நோ விஷன். இப்ப நெக்ஸ்ட் ஸ்பின் அட்டாக் அஸ்வின் இல்லைன்னா அடுத்து ஸ்பின் அட்டாக் பண்ண யார் இருக்கா? ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கானா இந்த டோட்டல் இந்தியாவில? இல்ல. ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கானா? அட்டாக்கிங் ஸ்பின்னர் இருக்கானா? இது வரைக்கும் யாரையும் ஃபைன் பண்ணல. சகலன் குல்தீப் குல்சார் போத் அவுட் ஆஃப் ஃபார்ம். இல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் குரூப் பூல் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எல்லா ரிசோர்ஸஸும் இருந்து நான் வந்து ஃபைனல்ஸ்ல சவுத் ஆம்டன்ல ஓவர் கேஷ் கண்டிஷன்ஸ் நான் 3 சீம் பவுலர் தான் எடுத்துட்டு போவேன் அப்படின்றானுங்க. என்ன பண்றது? What do you think of juniors coming to here? I always நான் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், நான் கில்ல வந்து நான் ஃபியூச்சர் நம்பர் 4 தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இப்ப இவங்க 2 பேரும் எந்த பொசிஷன்ல ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கில் வந்து எனக்கு ஓப்பனிங்ல ஆடக்கூடாது. மயாங்க் ஆடலாம், கேஎல் ஆடலாம், யார் வேணாலும் ஓபன் பண்ணிக்கிடும் ரோஹித்தோட. ஆனா கில் வந்து ஓப்பனிங் பண்றது இஸ் a free scoring batsman even in domestic, even in for India is a free scoring batsman. ஒரு அவனை போய் ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்ல போட்டு அவனோட ஸ்கில்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவன்கிட்ட ஒரு 20 டெஸ்ட் செஞ்சுரிஸ் இருக்கு. அவன்கிட்ட பக்கெட்ல இருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உருகணுமோ அந்த அளவுக்கு உருகிக்கிட்டு விடணும். அதை விட்டு அவனை ஓப்பனிங்ல தான் விடுவேன், நீ அக்ராஸ் வேலையை நாடு எடுத்தோன அப்படின்னு சொல்றதுலாம் இட்ஸ் ஒரு நல்ல தாட் கிடையாது. விஷன், அதான் விஷனே கிடையாது. விராட்ட விஷன் இல்ல, அதான் உண்மை. there is no road map. இப்போ வந்து நம்ம
2014லயும் புஜாரா ரகானே போனாங்க, 2016லயும் புஜாரா ரகா 18லயும் புஜாரா ரகானே போனாங்க. புஜாரா அப்பயும் ஒண்ணும் பண்ணல, ரகானே இப்போ ஒன்றும் பண்ணல. ரகானே ஃபார்ச்சுனேட்லி 2014 டிட் பெட்டர். அதுக்கப்புறம் 2000 இப்பயும் போயிருக்காங்க, அதே டீமோட அதே டெம்ப்ளேட்ல போயிருக்காங்க. சும்மா சொல்லலாம் 4-1 வந்து நாங்க நம்ம பேப்பர்ல தெரியற அளவுக்கு பெரிய லாஸ் கிடையாது. நாங்க மேட்ச்ல இருந்தோம் எல்லா மேட்சும். அந்த 4-1 வந்து நாங்க விளையாண்ட விதத்தை நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. 4-1 இஸ் த அல்டிமேட் ரிசல்ட். நீ இப்படிதான் அட்டாக் பண்ண போறோம்னு ஆப்போனன்ஸ் கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஒய் ஆர் யூ ஸ்டில் ஸ்டிக்கிங் வித் டிஃபென்சிவ் அப்ரோச் தான் என்னோட கொஸ்டின். அதான் விராட் இஸ் வெரி வெரி அரகன்ட். He won't change easily unless or until he will suffer something big. இப்போ வந்து லெட்ஸ் இப்போ நம்ம 83ல இருந்து பார்ப்போம் how Indian cricketers changed over time. நம்ம கிருஷ்ணிகாந்த் இருந்த இடத்துல வந்து ஒரு 2 வேர்ல்ட் கப் ஆடி இருக்கிறது கீழ்ச்சி, ரைட்? சாரி, அதுக்கு 87 வரைக்கும் ஆடி இருக்கு. பட் 92 ஆடினாரு நினைக்கிறேன். I thought he played 92 World Cup. இல்ல அது ஓகே ஆடினாரு 92. சாரி, கிருஷ்ணிகாந்த் வந்து 92 ஆடினார், கரெக்ட். So I mean, so you had a Krishnakant kind of batsman for some time before we moved on to Sachin Tendulkar and as an opening batsman. So I mean, we know how far we've come here. Azharuddin captaincy la or 3 World Cup ஆடினோம். What? 3 World Cup ஆடினா how different was this from the but like because people praise Azhar's captaincy. He was pretty much quite a good, brilliant captain actually. Great fielder, ellame. But I don't want to say match fixing patti adidla. I don't want to talk much about that. But he had limited resources. And the belief and the confidence na kammiya irundhuchu. In this 90s era, the 92, 90, and this 96 World Cup, Sachin is the sole batsman. After him, Azhar. Apart from them, there is no one raised their hand when team needed them. அதான் உண்மை. வேற யாருமே விளாடல அவங்க கூட. 1983 வேர்ல்ட் கப்ல எல்லாமே டீம் எஃபர்ட். எவ்ரிவன் ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு பிளேயர் ஆடினாங்க. ஒரு மேட்ச் ஓப்பனர்ஸ் ஆடினாங்க, இன்னொரு மேட்ச் கபில் ஆடினாரு, ஒரு மேட்ச்ல கவாஸ்கர் கூட ஓரளவு அடிச்சு, ஒரு மேட்ச் ஸ்ரீகாந்த் அடிச்சாரு, சந்தீப் பாட்டில் ஒரு மேட்ச் நல்லா அடிச்சு கொடுத்தாரு. ஆனா இங்க the burden is entirely on Sachin. If he departs, we can't do anything. அந்த மாதிரி இருந்தோம். 96 World Cup அப்படிதான் இருந்துச்சு. 99ல fortunately Dravid joined him and Saurav joined him. But அந்த ஒரு 1983ல இருந்து ஒரு டோட்டல் ஒரு டீம் எஃபோர்ட் வந்து அடுத்த வேர்ல்ட் கப்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங். அதெல்லாம் வர 2003 வேர்ல்ட் கப்ல தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்து 1999 வரைக்கும் டோட்டலி மிஸ்ஸிங். like you said, the bowling attacks kuda we didn't have the bowling attacks. Even 1983 la kuda the bowling attack nu solla mudiyadhu because it wasn't an all players attack. But Kapil Dev vanda the comes on the confidence வந்து not where anyone got that confidence in the future World Cups. அதே டைம்ல இங்கிலாந்து 90s ல இருந்து அதே டைம்ல இங்கிலாந்துல ஆஸ்திரேலியா என்ன bowling attack வச்சிருந்தாங்க நம்ம கிட்ட. அதே டைம்ல இங்கிலாந்துல ஆஸ்திரேலியால என்ன bowling attack வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் நம்மள இப்ப இங்க ஆஸ்திரேலியால ஒரு இங்க வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ஒரு மால்கம் மார்ஷல், மைக்கேல் கோல்டிங்லாம் இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட யாரு இருக்கா? கபில தவிர யாருமே இல்ல. அவங்க எல்லாம் ஒரு பிக் 4 வருவாங்க. ஆஸ்திரேலியால இப்படிதான் வந்து ஜெஃப் தாம்சன் இருக்க, மர்ஃப் ஹியூக்ஸ் எல்லாருமே வந்து பவுலிங் போடுவாங்க. ஆனா நம்ம கிட்ட யாருமே இல்லை அந்த டயத்துல. அப்புறம் தான் ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸா எல்லாத்தையும் செதுக்கி மோல்ட் பண்ணி கொண்டாந்து பஞ்ச்ட் அபவ் தேர் வெயிட். பல்விந்தர் சிங் சந்து ஒன் ஆஃப் த ரொம்ப அவரை பத்தி நம்ம பேசல. வேர்ல்ட் கப்ல நிறைய எப்பப்பெல்லாம் ஒரு ஓப்பனிங் ஸ்பெல் போடுறாரோ அப்பப்பெல்லாம் விக்கெட் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பவுலர் தான். அதே மாதிரி தான் மதன்லால் கண்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி எப்படி சொல்ல ஒரு மேசிவ் அவரோட கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி தான் பேட்டிங்ல மொஹிந்தர் அமர்நாத், எவ்ரி ஒன். Mohinder Amarnath is our hero in overseas tours. In every overseas tours before 1985. அவர் அந்த அளவுக்கு நம்ம அவரை வந்து அவருக்கான ஒரு கல் ஸ்டேட்டஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணல. இஸ் சச் எ லெஜண்ட். லாட் ஆஃப் ஸ்பாட்ச் வித் செலக்டர்ஸ், லாட் ஆஃப் டைம்ஸ் கெட்டிங் இக்னோர்ட் அண்ட் சாக்.
திருப்பி டொமஸ்டிக்ல போய் டபுள் ஹண்ட்ரட் அடிச்சுட்டு உள்ள வருவாரான் சொல்லுவாங்க, ஸ்டோரிஸ் தான் சொல்லுவாங்க. நிறைய அனெக்டோட்ஸ் இருக்கு. மொஹிந்தர் அமர்நாத் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்தியா காட் ஆஃப்டர் தட். இஸ் வெரி வெரி டிரைவன். ஒரு கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் எல்லாம் அதெல்லாம் யார்ட்டையுமே இல்லை. அந்த பேட்ஸ்மேன் கிட்ட யார்ட்டையுமே இல்லை. அதுக்கப்புறம் ஆக்சுவலா நிறைய சொன்னாங்க, பிகாஸ் மொஹிந்தர் அமர்நாத் வாஸ் pretty much like a coach to that team. வேற சொன்னாங்க, மேனேஜர் கோச் அந்த மாதிரி. he was that, you know, that person who was guiding that team னு சொன்னாங்க நிறைய பேர். எஸ், ஃபைனல்ல மதன் லால் ஸ்பெல். I mean, because he got the key wickets la. He made, yes, அப்பலாம் economy for all the bowlers will be less than 3.5 தான். சோ அத பத்தி சொல்ல முடியாது. பட் he got the wickets. அப்பலாம் 3.5 மேல ரன்ஸ் கொடுத்தா வாரி வழங்கும் வள்ளல்னு சொல்லிடுவாங்க. டேக் பண்ணி ரன் மெஷின் டேக் பண்ணிடுவாங்கல்ல. அதனால ஆக்சுவலா பேட்ஸும் வெரி வெரி லைட் பேட்ஸா இருந்துச்சு. இந்த பவுண்டரிஸ் பிகர் பவுண்டரி 60 ஓவர்ஸ் ரெட் பால்ஸ் அப்படின்றப்ப அன்கவர்டு பிச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்றப்ப மதன் லால் அது ஹாய் சீனியர். Hello senior. Okay. Yeah, hi. Okay, before you ask me questions, I want to know. Yeah. See, 83 எனக்கே ஓரளவுக்கு ஓல்டு தான். Okay, so it's like more like my father's time. So I wanted to understand what is the legacy for you guys? Like, how do you see it? உங்களுக்கு how do you perceive it? Yeah, நீ go ahead. See, for me, நான் சொல்றேன் நீ சொல்றியா? I mean, எனக்கு என்ன சொல்றது? I mean, for நான் என்ன சொல்ல முடியும்? Because see, I am way younger than you, and for me இந்த எல்லா கதையை கேட்டு just sunk in, and it's an inspiration. That's all. It's nothing more than an inspiration for one. Because you know, at that time, no team, I don't think any team could think of beating West Indies. They've won 2 World Cups without losing a single match. So anyway, the other way, it's like quite an inspiration. It's just like how for you 83 to you is like 2003 and 2007 to 2011 to me, right? Or yeah. I'm not sure. You were younger than 83, right? 83 எல்லாம் that's what dad was what எங்க அப்பா காலேஜா அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் எங்க அப்பா ஸ்கூல் முடியும் அவ்வளவு பழசு. Yeah, right. Actually எனக்கு வந்து so 83 was to him what 11 was to us. ஆக்சுவலா என்னோட ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃபரெண்ட். 2000ஸ்ல கிரிக்கெட் பாக்குறப்ப நான் வந்து கேட்பேன், இதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்ட் கப்பை வின் பண்ணல அப்படின்னு கேட்டு இருந்தப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, 83ல அப்ப போய் இப்படிலாம்டா நாங்கெல்லாம் அந்த காலத்துல வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் தெரியுமா, எவ்வளவு பெரிய டீம் தெரியுமா, ரிச்சர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தெரியும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ண வச்சு. அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து பீரோல வந்து பெருசா ஒட்டிருப்பாரு கபில் தேவோட அந்த கப் வாங்கிட்டு சிரிக்கிற அந்த பிக்சர் இருக்கும். பாத்துக்கிட்டே நான் எங்க அப்பா மாமா எல்லாரும் பேசுவாங்க, சார் செம்ம மேட்ச்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் ரிசோர்சஸ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட்டோட க்ரோத் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் கூட அந்த டேத்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கப்புறம் அவங்கனால க்ரோ ஆன பிசிசிஐ தான் இன்னைக்கு விராட் அண்ட் கோகு இவ்வளவு பணம் கொளிக்கிற ஒரு பிசிசிஐயா இருக்காங்க. இந்த கிரேட் ஏல இருக்க கேட்டகரிக்கு ஒரு 11 crore 8 crore கிட்ட சேலரி போகுதுன்னா அது காரணம் வந்து கபில் டெவில்ஸ் தான், ஷியூரா. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டைமும் வேர்ல்ட் கப் போகையில நம்மள இன்னமும் ஒரு ஃபியர் ஃபேக்டரா எல்லா டீம் பாக்குறாங்கன்னா அதுக்கும் காரணம் கபில் டெவில்ஸ் தான். அதே வேற எந்த ஒரு டீம் போனாலும் இந்த கபில் டீம் மாதிரி பண்ண முடியுமான்ற ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்க. ஈவன் உமன்ஸ் டீம் ஆர் அண்டர் 19 டீம், எனி அதர் டீம் போனாலும் இட்ஸ் அ பியூர் அண்டர்டாக் ஸ்டோரியில. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், லெய்செஸ்டர் சிட்டி வந்து எப்படி 2015 இங்கிலீஷ் பிரீமியர் லீக் டைட்டில் எப்படி வின் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் 83 நம்ம வின் பண்ணோம். யாருமே ஒரு 1 out of 100 சான்சஸே கொடுக்கல. எல்லாரும் 2003ல இன்ஃபேக்ட் இமேஜின் பங்களாதேஷ் பீட்டிங் ஆஸ்திரேலியா சம்திங் லைக் தட். சோ தட் வுட் ஹவ் 2003 சொல்றேன். அது கூட ஆக்சுவலா ஏன்னா அது முன்னாடி ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்ஸ் வந்து டெரிபிள் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் தேர் ஃப்ரம் தி இந்தியன் டீம். அவங்க போகும்போதே வந்து மோஸ்ட்லி டூரிஸ்ட் தான். கிருஷ்ணகாந்த் சொன்னதானே, நான் சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க தான் போனோம். only one guy was actually thinking about it, like winning and all those things. Actually அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்ச்ல வின் பண்ணோம். அதுவும் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா கூட வின் பண்ணிருந்தோம் அந்த மேட்ச். ஒரே ஒரு மேட்ச் தான். ஒரு செஞ்சுரி கிடையாது. After beating West Indies in the league game, they started kind of believing. அந்த actually எங்களுக்கு எப்படின்னா நாங்க more like Tendulkar
டெண்டுல்கர் ஈரா, ரைட்? டெண்டுல்கர் ஈரானோட டெண்டுல்கர் அப்படின்னோட பின்னாடி வந்துருவாங்க எல்லாரும். டெண்டுல்கர்லாம் அவ்வளவு பெரிய இல்ல, கவாஸ்கர் தெரியுமா அப்படின்னு. என்ன கவாஸ்கர் இருக்கீங்க அப்படின்னா, ஹெல்மெட் இல்லாம இருந்தா என்ன அப்படின்னு கேட்க, வெஸ்ட் இண்டீஸ் தெரியுமா அப்படின்னு வந்தோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து அதுக்கப்புறம் வந்து அப்கோர்ஸ் கவாஸ்கர் அண்ட் கபில் தேவ். அது ஒரு ரெட்ரோ போஸ்டர் ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியுமா தெரியல, பூஸ்ட்ல வந்து கபில் தேவ் அண்ட் டெண்டுல்கர் they were together. அந்த ஆட்லயும் இவர் பக்கத்துல இந்த மாமா யாரு கேட்டா இவர் தான் கபில் தேவ் அப்படின்னாங்க. ஒரு டைம் மும்பை ஹரியானா மேட்ச் அப்னா கூட அந்த போஸ்ட் நினைச்சேன், ஒரு ரஞ்சி மேட்ச். ரெண்டு பேரும் டெபியூக்கு முன்னாடி ஒரு மேட்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் வருவாங்க அந்த போஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு. கபில் பத்தி கவாஸ்கர் சொல்லும்போது he says, right, like that was the first time as a slip fielder I saw an Indian bowler bouncing a batsman first thing. கேரி இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரி கோனி அடிபடுவான் பயப்பட ஃபர்ஸ்ட் டைம் I saw fear in an opponent's face. So he started that kind of a thing with the actually அப்பலாம் அந்த ஸ்பீட் கால்குலேட் பண்ற மீட்டர்ஸ் மெஷின்ஸ்லாம் இல்லனா அதனால அவர் என்ன பேஸ்ல போட்டாருன்னு ப்ராப்பரா யாராலையும் கால்குலேட்டே பண்ண முடியல. கபில் must be at his peak probably 137 to 135 அந்த ரேஞ்ச்ல இருந்திருப்பாரு. 139 வரைக்கும் he started as a tearaway, then became a swing bowler. Yeah, Lionel in and one amazing fact about Kapil is 15 years or whatever he played, he never got injured. So நம்ம அதே டீம்ல இன்னொரு ஆளை பத்தி பேசவே மாட்டோம், சையத் கிர்மானின்னு ஒரு கீப்பர் அதே டீம்ல. அந்த டைம்ல கீப்பர்ஸ் எல்லாம் எப்படின்னா எதனால அப்படி செலக்ட் பண்ணாங்க கீப்பர்ஸ் எல்லாம்? ஒரு வெறும் பியூர் கீப்பர்ஸா? நோ ஒன் வித் அதான் வேர்ல்ட் ட்ரெண்ட். ஆடம் கில்கிறிஸ்ட் வர வரைக்கும் that was pretty much the thing, right? Like he changed the first one started வந்து அலெக்ஸ் ஸ்டூவர்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். But Alex Stewart was not a keeper per se, he was made a keeper so that England could bat deep. Jack Russell was their primary keeper, and Stewart himself says that Russell should have played because he is the natural keeper, better than me. But Kirmani was actually pretty good for the time. If you compare it at the time, only Jeffrey Dujon was scoring runs around 34-35 average. And then you had அப்போ வந்து இப்போ 60 மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் அப்போ ஸ்கோர் பண்றது. Yeah, Aaron Lott was a very good batsman. Average around 32. Wasim Raja Pakistan was there. Again, இதெல்லாம் சும்மா bits and pieces தான். Keeper was a specialist job when you're supposed to just help the batsman score some runs and all that. Gilchrist changed that script. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த டைமுக்கு கிர்மானி was not bad at all. He was one of the best. Farooq Engineer was a better batsman. Kirmani was a better keeper. Zimbabwe கூட கபில் ஆண்டப்ப அவர் கூட பார்ட்னர் வந்து கிர்மானி தான். Yeah. அந்த pluckyன்னு ஒரு வேர்ட் இருக்கு கிரிக்கெட்ல. அவுட் ஆகாம நட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் கிர்மானி is a very tough character. பிரிதிமான் சகா மாதிரியா? அவன் அவுட் ஆயிடுவாயா? நம்ம ஏன் இப்ப அதுக்கெல்லாம் போனோம்? ஜூலியர் பாத்துட்டு இருக்கான், ஆனா சும்மா ஏத்தி விடாது. ஜூலியர் வந்து புஜாரா மாதிரிடான்றாரு. விக்கெட் கீப்பர் ரெவல்யூஷன் ஸ்டார்டட். க்ளூட் க்ளவுஸ் கைஸ். ஆக்சுவலி அனிருத் தான் அந்த டேர்ம் வந்து காயின் பண்ணாங்க, க்ளூ க்ளவுஸ்னு. க்ளூ க்ளவுஸ். சரி இப்போ நம்ம சாஹா ஓட்ட வேணாம். எனக்கு ஒரு பர்టిక్యులர் ஷாட் எனக்கு ரொம்ப the big memory of 93 World Cup 83 அந்த கதை சொல்லி முடிச்சிரடா. செமி ஃபைனல்ல வந்து I don't know whether you've seen this shot. Yashpal Sharma goes to the offside and then hits it leg stump la 6. Actually mid off மேல ஒரு 6 அடிப்பார் நினைக்கிறேன். leg stump la ஒரு 6 that took us close to the target. He moved to the offside and hit it like this. அந்த ஷாட் இன்னிக்கே அவ்வளவு பேர் ஆட மாட்டாங்க ஆக்சுவலா. Improbable shot. கரெக்ட்டா ஞாபகம் இல்ல, அந்த மேட்ச்ல 2 6 அடிச்சாரு நினைக்கிறேன். என்ன ஹுக் ஷாட் மாதிரியா சீனியர்? இல்ல அதாவது half volley bowled wide of the off stump. He goes to the wide of the off stump and actually makes it like a middle ball mari and then hits it like this for 6. It's an incredible 79 World Cup finalsல ரிச்சர்ட்ஸ் அதே மாதிரி ஒரு ஷாட் ஆடினாரு. அது ரிச்சர்ட்ஸ் அதான் சொல்றேன், ரிச்சர்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்க யஷ்பால் சர்மா கிட்ட நான் எதிர்பார்க்கல. யஷ்பால் சர்மா very batted very well. 81 in semi something scored something like 80s. Yeah, okay. What are your thoughts about Mohinder Amarnath? Mohinder Amarnath was actually, he was called the bravest batsman of all. Out of all the batting. Mohinder Amarnath also known for comebacks. திருப்பி used to come and score and drop பண்ணுவாங்கலாம், திருப்பி ஒரு 200 அடிச்சு உள்ள வருவாங்க. Yeah, actually 83 நம்ம டீம் வந்து ஒரு விதத்துல வந்து ODI புரோட்டோடைப் இது. If you see, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டீம் கிடையாது. ஆக்சுவலா கிறிஸ் ஸ்ரீகாந்த் மாதிரி ஒரு மேட் மேக்ஸ் ஓபனர் கூட வந்து யூ ஹேவ் கவாஸ்கர் மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளேயர்.
And then you had someone like a Sandeep Patil who was like ahead of times at that time. He used to just belt the ball from first ball. அதான் ஒன் ஆஃப் த பெலிஜரன்ட் ஹிட்டர்ஸ் ஆன் த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தீப் பாட்டில். சோ அந்த டீம் ஆக்சுவலா நம்ம கைண்ட் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அண்டர்ரேட்டட். we kind of அண்டர்ரேட்டட்ன்ற வார்த்தை வந்து ஒரு 2-3 டேஸ் ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 83 டீம் வந்து நம்ம while we are saying that it was so difficult to beat West Indies, of course nobody beat West Indies at the time, but ana and the team வந்து it was very different, you know, it was constructed very differently, which is what they could West Indies could not understand. இப்போ உள்ள அந்த WWE ன்னு சொல்ற மாதிரி அவுட் ஸ்விங்கர் இன் ஸ்விங்கர் bowlers கபில் தேவ் ஒருத்தன் தான் ஆக்சுவலா வேர்ல்ட் கிளாஸ் bowler, like Reina Brave அமர்நாத் was real brave. Reina நீங்க ஷோல்டர்ல ஷார்ட் பால் போட்டா முடிஞ்சிருச்சு கதை. ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் அந்த ஃபேப் 4 அந்த பவுலர்ஸ் வந்து அதிகமா அடிச்சதுன்னா மொஹிந்தர் அமர்நாத் தானா, கவாஸ்கர் கூட இல்லையா. மொஹிந்தர் அமர்நாத், திலீப் வெங்சர்கர் நிறைய அடிச்சிருக்காங்க. நம்ம இத சொன்னா கான்ட்ரோவர்சி ஆகும். சுனில் கவாஸ்கரை கூட ரொம்ப லாட்ல வெஸ்ட் இண்டீஸ் bowling attack னுவாங்க. அப்படி ஆக்சுவலா ஆடும்போது average around 30-31. அருணா சென்குப்தா the historian said this. அர்ணப் சென்குப்தா தானே, நானும் படிச்சேன் அந்த. அர்ணப் சென்குப்தா actually full detail போட்டிருக்காங்க. I'm not like, of course Gavaskar he is the greatest, okay, at the time I'm not saying that, he scored 30 but I'm just saying everything, it's okay. Yeah, over time nobody scored like that. 3400s are insane, okay, and but in the on the big four அடிச்சதுனா மொஹிந்தர் அமர்நாத், திலீப் வெங்சர்கர் தான் எல்லாரும் சொல்றாங்க. வெங்சர்கர் have a better record. அமர்நாத் especially used to wear it ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பவுன்சர்லாம் போட்டு அடிச்சாலும் he will just stand there, he will not like go away, he will come again. இதே மாதிரி தான் சந்தீப் பாட்டில் ஒரு டைம் 87ல ஆஸ்திரேலியால ஆடினாருன்னு சொல்லுவாங்க. 85 சம்திங்ல போய் ஒரு செஞ்சுரி அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இன் மெல்போர்ன்ல நினைக்கிறேன். அப்போ ஒரு ஆடிஐ மோட்ல ஒரு 120 பால்ஸ் 100 அடிச்சிருவாங்க அந்த டைம்ல. அந்த சந்தீப் பாட்டில் வந்து he is a crazy character. I think he once bought some old car or something like that, or old ஒரு சின்ன ஜெட் பிளேன் மாதிரி சின்னதா வாங்கி வீட்டு மொட்டை மாடியில வச்சு அந்த வெஹிக்கிளை வந்து ஒரு பார் மாதிரி மாத்திட்டாரு அவரு ஃபுல்லா. So people who are come to his house, you can actually go inside a plane or whatever and then have drinks. He's a crazy character that way, and also a very character on that time. Yeah, he was a very good coach also. He was leading Kenya and all those things, you know. Kenya, he got them to semis. Yeah, semis and ஒரு டைம் 1983 வேர்ல்ட் கப்ல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் லாட்ல, சுனில் வால்சன். ஒரே ஒரு எல்லாருக்குமே சான்ஸ் கிடைச்சு. கீர்த்தி ஆசாதா இருக்கட்டும், ரவி சாஸ்திரி, எவ்ரிவன் பிளேட் எக்ஸெப்ட் சுனில் வால்சன். என்ன சொல்றது? By the way, if you guys know, West Indies got so angry and actually அடுத்த உடனே அவங்களுக்கு நம்ம ஆளு எவ்வளவு புத்தாலி பாரு, அந்த உடனே அடுத்த சீரீஸ் இந்தியால வெரி குட் வந்து 5-0 we lost. ஓகே, அதுக்கப்புறம் கேப்டன்சி தூக்கணும்னு சொன்னாரு. அந்த கிளைவ்ல அடிக்கிற கேட்டாங்களா, இந்த விக்கெட் எடுக்கலாம், விக்கெட்லாம் எடுப்பானா, ஆல் ஐடி அப்படிட்டாங்க. There are instances where he called off the innings because the tailenders do not want to face the fast bowlers. இதெல்லாம் நடந்திருக்கு. So 83 see, I see 83 as a prototype for Sri Lanka 96. And you know, Ranatunga himself has said that was the first time I started believing that, okay, and he has huge respect for Kapil more than any other Indian player. You see Ranatunga பேசும்போது Ranatunga said that 83 ல Kapil win போடும்போது we started believing. Like then Imran did 92 so நீ பாத்தா ஸ்ரீலங்கா அப்படிதான், அந்த WWE தான் அது. அதே தர்மசேனா, சந்தனா தான், மொஹிந்தர் அமர்நாத் and these guys, if you see, right, Madan Lal, individually they might not be great, but collectively they were amazing. They got beast at top. Sanat Jayasuriya, Ramesh Kalurudhanar, Aravind D Silva Madilada. அப்பலாம் ரோஷன் மகானமா தான் ஃபினிஷரா இருக்கும். எப்படின்னா 20 பால் 21 அடிச்சு வந்து ஃபினிஷ் பண்ணுவாரா சொல்லுவா. அதெல்லாம் 20 பால் 21 அடிச்சா ஃபினிஷிங்கா இல்ல, அந்த நேரத்துல அது பெருசு அப்படின்னுவாங்க. ஆமாமா, see we used to give a lot of these things for all these players. Yeah, you go ahead. I have a question for senior. 10 years down the line, when you know the next generation starts asking, West Indies la World Cup jeikkirda, India beat West Indies, so what is that final step? What I mean, what can you say to those people? I mean, adu வந்து அப்பதான் you'll know appo Zimbabwe, West Indies are all like stronger units than they are much.
See, before 1935 World Cup, I think around 76, West Indies had a series in Australia. Okay. And Jeff Thompson and Dennis Lilly shattered West Indies completely. Okay. They அடிச்சுட்டாங்க, ஆள் அடிச்சுட்டாங்க, அடி எல்லாருக்கும் அடி, எந்த பேட்ஸ்மேனுக்கும் அடி, அந்த மாதிரி அக்ரெஷன் அவங்க பார்க்கவே இல்லை. So if you see the team before the Clive Lloyd's team, it was primarily Gary Sobers, and then you had Rohan Kanai and all the batting amazing at home, but bowling was not like really fast bowling domination. You had West Hall, Ray Gilchrist, all those players were there, but then the battery கிடையாது. You had Sonny Ramadhan, you had Alf Valentine, to spin dominated. Even the series Gavaskar debut on a series, there was a lot of spin actually. People don't say that. So அவங்க ஆடும்போது, so ஒரு debut player அவ்வளவு அடிக்கிறது வந்து it's incredible. Okay, but after they got smashed in Australia and they got humiliated, they got injured and they got scared, and then Lloyd came back and decided, okay, if these guys can pick 2 fast bowlers, I can also find my own solution. He actually started scouting for purely fast bowlers, and he said, wicket எடுக்கிறது அதெல்லாம் அடுத்து பாத்துக்கலாம். I have Andy Roberts, who is the mastermind. I need 3 proteages under him, 3 people who will learn from him and then become better, but I need express pace, but don't give me this 130-135 bowlers. Then they got Michael Holding, the whispering death. Then they got Joel Garner. No one hit Joel Garner, as Jeffrey Boycott says. அது ஒரு ஸ்டோரி இருக்கு ஜோயல் கார்னர் பத்தி, அப்புறம் சொல்றேன். ஜோயல் கார்னர் came in, and then they got Colin Croft, who was the most deadly bowler actually, but he played less. Colin Croft hit more people than even Holding and Roberts. Okay, he was just hitter, அடி வாங்கதான். நீ வந்து விக்கெட் விழுந்தனா இவன் மூஞ்சிலே போட்டு இவன் டயர்ட் ஆகி அவுட் ஆயிடுவான். அந்த மாதிரி Colin Croft கொண்டு வந்தாங்க. Then that battery started coming, and that battery was first experimented on us. Okay, the next series, ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியா, இது என்ன தெரியல, நமக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்படி ஒரு ராசி. ஆஸ்திரேலியா கிட்ட அடி வாங்கிட்டு 4 ஃபாஸ்ட் பாலரை கொண்டு வந்து இந்தியாவுக்கு போட்டு வந்து கவாஸ்கர்லாம் வந்து இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், என்ன நீங்க அடிக்கிறீங்கன்ற லெவல்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது போய் திஸ் இஸ் நாட் கிரிக்கெட், இந்த ஒரு ப்ராபகண்டா ஒன்று நடந்தது. See how like England says, like whenever they can't find spinners, they'll say that this is a Bunsen, this is a dead wicket, என்ன ஏமாத்துறீங்க, அந்த மாதிரி கிரப்பர் நிறைய வேர்டு அவங்க பாஷை தானே, ஜாலியா சொல்லிக்கலாம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் bowling attack இப்படி போடும்போது they were called, you know, like terrorist மாதிரி போடுறாங்க, இவங்க வந்து they are just hitting batsmen, this is not cricket அப்படின்னு. I'll tell you what happened. So India got smashed, then they went to England. England வந்து did not expect this battery to hit them, and then they had this guy called Brian Close, who was 39, அந்த மாதிரி 39-40. தாத்தா திருப்பி கூட்டு வந்தாங்க. எதாவது பவுன்சர் ஆட தெரியல எங்க பசங்களுக்கு, நீங்க தான் ஓல்ட் பிளேயர்ஸ், நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி பிரையன் க்ளோஸ் கூட்டு வந்தாங்க. அண்ட் பிரையன் க்ளோஸ் வாஸ் ஸ்மாஷ்ட் பை மைக்கேல் ஹோல்டிங். உடம்பு பூரா அந்த வீடியோ ஒன்று இருக்கு, யூ சி. Brian Close against Yorkshireman, and he does not fear all these things, and he stood his ground and all those things. So appada and the domination start ஆச்சு. So then 75 World Cup சொன்னேன், 76 ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டாங்க. Then they beat India, then they beat England, then they beat Australia again, then they kept beating every damn person who came in their way. 1979 World Cup திருப்பி win. Vivian Richards has not lost a series as a captain, and he came in the middle of the spirit. Okay, so 75 to then 95 they dominated Test cricket, if you understand, 20 years. And 1995 Steve Waugh and team, they beat Ambrose and co. Then that's when Australia domination started happening. So this is the greatest side. Like, yeah, this is the greatest side. I would put it above Australia also. Okay, given all the batsmen on the helmets kadiyadu and all those things were there, that West Indies team. So if you want to understand, we beat probably the greatest cricket team ever. ஆக்சுவலா கிளைவ் லாயட் போய் மைக்கேல் ஹோல்டிங்க கூப்பிட்டுருக்காரு, நீ வா, நீ போடுற என் கூட வா, ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் பவுலிங் போட அப்படின்னு கூட்டு போய் ஒரு செக், ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் காசு கொடுத்துருக்காரு. செக் என்ன எனக்கு இவ்வளவு கணந்தர் இல்ல, நீ ஏதாவது தப்பான வேலைக்கு என்னை கூப்பிடுற, நான் வரல, இவ்வளவு காசுலாம் கொடுத்து வரமாட்டேன். லாய்ட் வாஸ் a father figure for them. Okay, see, உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸோட கன்ஸ்டிடியூஷன் போறீங்க, வெஸ்ட் இண்டீஸ் என்றது ஒரு இமேஜினரி திங். It's a bunch of different countries. Islands. Jamaica is a separate country, Trinidad is a separate country, Guyana separated. Yeah. So ஒரு 5-6 நாடு சேர்ந்து ஆடுற மாதிரி இல்லையா? So to unite that team, which is why West Indies struggling right now, because they're not able to unite all those people. Okay,
Lloyd kind of united them and he was like a father figure. The World Series contract வந்து ஹோட்டல்ல உட்காந்து வச்சுட்டாங்க மைக்கேல் ஃபண்டிங்க. யார் என்னன்னு சொல்ல ஹோட்டல் இங்க போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டாங்க. உள்ள ஒரு வெள்ளக்காரன் வந்தான், பேப்பர் சைன் போட சொல்றான். யாரு கொடுத்த பேப்பர் அப்படின்னா லாய்டு கொடுத்த பேப்பர். அப்படி சைன் போட்டான். என்ன படிக்க கூட இல்ல, என்ன படிக்க கூட. அப்புறமா தான் அதுல இருக்க அமௌண்ட்டை பாத்தியான்னு கேட்டப்ப இவ்வளவு கொடுக்குறீங்க, தப்பான வேலைக்கு கூப்பிடுறீங்க. ஒரு வருஷம் சம்பளத்தை ஒரு நாளைக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. So yeah, that's a separate history. I mean, but if you want to understand how for the young people or whatever, you understand this is the greatest side ever in the history of cricket, because nobody dominated home and away like that for like such a long time. And also the brand of cricket they played, yeah, no sledging, no ஒரு வார்த்தை வராதாயா. ஆக்சுவலா அவங்க சொன்னாங்க வந்து காஸ்கர் சொன்னது வந்து ஸ்லெட்ஜிங் பண்ணுவாங்களா, ஸ்லெட்ஜிங் they never needed, like பால் பேசுது, நான் என்ன பேச வேண்டியிருக்கு எனக்கு, நான் அவனை அடிச்சா அவனை ஸ்லெட்ஜ் பண்ணலாம், மூக்குல பால் வருது, என்னத்துக்கு நான் ஸ்லெட்ஜ் பண்ணணும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. And that was even more hard for them. See, often in sledging you can drive yourself to become more aggressive and play. I mean, often ஓடி வந்து பார்த்துட்டு முறைச்சிட்டு இருப்பான். பார்த்துருக்கியா ரஷ்மி சொல்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அனாவிங்கா ஆம்ப்ரோஸ் யூஸ் டு டு திஸ் ஆல்சோ. மார்ஷல் மட்டும் தான் ரொம்ப காமா இருப்பான், மிச்ச எல்லாரும் ரொம்ப அனாயிங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா மார்ஷல் வந்து சாவ அடிச்சிருவாங்க. யோ யாரை கம்பேர் பண்ணி இந்த கதையை கொன்னுட்டாயா அவன். ஆக்சுவலி he made another comment regarding Junior from outside is வேற level actually. Rahane will build Sardis records. But yeah, and looking at how they are retailing him, I think they will retain him. வயசு இருக்கிற வரைக்கும் ஆடு தம்பின்ற மாதிரி தான் ஆடுறாங்க. So yeah. So to answer your question, that pretty much we beat the bloody best team ever. So yeah. Right. Okay. Senior, can you talk us through, can you talk us through the next few World Cups? Pudiyaya paravalayaya. Go ahead, Eddie, go ahead. Michael Holding, Ravi Shastri, ஐயோ அவரை கிளைவ்ல அடி ரவி சாஸ்திரி கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோப்பா, நான் வெளியே போயிட்டேன். யார் நம்மால ஜூனியர் தான். அதான் சொல்றேன், யார் ஓகே அவன் வந்து அத வந்து ஒரு வெறியில இருக்கான் அவன் இப்போ. சோ பேசிக் விட்டுதான் அதுக்கு அடல்ட் கண்டென்ட் போட்டு லைவ்ல பேச மாட்டான், ஒரு லேயர்ல வர மாட்டான். அவன் வந்து அவ்வளவு கோவத்துல இருக்கான். மெசேஜ் வந்து 2 லைன்ல வருது. யா I'm still to get over from the defeat, but I'll talk to அது மாதிரி. அந்த மாதிரியா? ஓகே. ஆமா, அதாவது கேப்டனோட அதிகமா வருத்தப்படுறான். யா பாத்தேன். யா அடி ஓகே, இதெல்லாம் yeah, this is all fine. See, I wanted to ask you guys a question. See, 83 நீ இப்ப பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, it was pretty much built on belief. Okay, they were not like consistent performance. அப்படிலாம் இல்ல, talent ஏதோ ஒன்னு இருக்கு. இப்போ ஸ்ரீகாந்த் செலக்ஷனே சொல்றேன், ஸ்ரீகாந்த் there was nobody like Srikanth at the time. There is no parallel. Okay, வந்தோடனே டமால் அடிக்கிற மாதிரி இப்போ ஓவர் த டாப் ஆஃப் தி கிரீனிச் கூட யூஸ் டு ப்ளே ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட்ஸ் லைக் ஸ்கொயர் கட் அண்ட் ஆல் தோஸ். 92 ல தான் கிரேட் பேட்ச் தான், அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆட ஆரம்பிச்சாரு. யா பயனியர்னா ஸ்ரீகாந்த் தான். ஓகே, பயனியர் தான். பட் see, that management, whatever it was, it backed all these players. I really wanted to know how they constructed that side. Like it was said that Kapil Dev requested a lot of these players, and he said that, see, we already played the tried and tested in the spin trio. Adile endu konja velila varalam, we'll try something else. English condition, let's take these swing bowlers. And Kapil Dev pressed a lot of teams. So I wanted to understand, see, given how brave they were with selections, and they were non-judgmental about Srikanth and stuff like that. And today when you see how they judge someone like a Pant, right? Rishabh Pant is like exactly like Srikanth by their position, so or unpredictable player and a match winner. So how do you see this? Like how the way we perceive people right now, are we over-analyzing these people in the comparison? ஆக்சுவலா எப்படின்னா, அந்த டைத்துல வந்து அந்த அளவுக்கு அனாலிசிஸ் இல்ல, அனலைஸ் பண்றதுக்கு ஆட்கள் யாரு, அனலிஸ்ட்லாம் இல்ல. அப்பெல்லாம் ரொம்ப வியூ பண்ண மாட்டாங்க. ஆப்போனன்ஸ் வந்து நம்மளோட
வீக்னஸ் என்ன அவங்களுக்கு ரொம்ப தெரியாது. அதிகமா 2 டூர் போயிட்டு வந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப எல்லாமே யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அது நான் கேட்கல, நான் ரீஃப்ரேஸ் இட். நான் சொல்றது வந்து அப்போ இருந்த பிலீஃப் சொல்றேன். இப்போ ஒரு டேலண்டட் பிளேயர்னா ஒரு கண்டினியூஸா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயினா கூட இஃப் தேர் இஸ் a talent they back those players. See for example one favorite KL இருக்காங்க. KL வந்து is a guy, if you back him properly he's a match winner because you don't find batsman like KL சும்மா as in how correct he is and how he is able to score runs also, and he showed some glimpse. இப்போ KL மாதிரி ஒரு பிளேயர் வந்து is not able to find a place in the side and then you are sticking to the tried and tested old method. So இது நான் பார்க்கறேன். Do you think the selectors today are less brave or are you over analyzing? டிஃபென்சிவ் அப்ரோச் தான் ரொம்ப. ஒரு விஷன்ல அந்த டைம்ல இருந்து ஒரு தில்லுக்கு தொட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷன் இருந்துச்சு அவங்க கிட்ட. கண்டினியூஸா இப்ப நீ ஸ்ரீகாந்த் வந்து இப்ப நீ அடிச்சவன 15 மேட்சஸ் பேக் பண்றேன்னு கபில் சொல்லிடுவார். 2 சீரீஸ் ஃபுல்லா நீ தான் ஆடுற. அந்த மாதிரி இப்ப கோலி வந்து சொல்ல மாட்டா போய் இப்ப ராகுல்கிட்ட போய் நீ T20 தூக்கி அடிச்சாரு, நான் டெஸ்ட் டீம்ல சாக் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். இல்ல நீ டெஸ்ட்ல எப்படி ஆட்ட T20 ஆட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் இல்ல, உன்னோட அப்ரோச் தான். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அசைன் பண்ண தெரியல. இந்த இப்ப வந்து போய் இப்ப ராகுல்கிட்ட போய் நீ வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஆடுன்னு சொன்னா ஸ்ட்ரகிள் ஆகதான் செய்வான். சேம் வித் பந்த். ஒரு 10 balls டைம் எடுத்துக்கோங்க, அடிச்சு ஆடுங்கன்னு சொன்னா 2 பேரும் எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆட போறாங்க. ஆனா இவனுங்க நீ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுவானுங்க. அப்பதான் இவனை ஓப்பனர் ஆக்கலாம், அவனை ஒன் டவுன் ஆக்கலாம், அவனை மிடில் ஆர்டர்ல இறக்கலாம். அவுட் ஆஃப் பொசிஷன்ல வச்சு ஆடுறாங்க. எப்படி அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? விஷன் இல்ல இந்த இடத்துல. அப்ப விஷன் இருந்துச்சு, இப்ப விஷன் இல்ல. அப்ப வந்து பிளேயர்ஸ் மேல ஒரு ட்ரஸ்ட், ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு, அது இப்ப இல்ல. ஒரு கேப்டன் தான் கிட்டத்தட்ட இந்த டீமோட மெயின் பில்லரு. இப்ப கோச்லாம் இட்ஸ் மோர் லைக் பஸ்ல ஏத்தி கூட்டு வர ஆள் தான். என்ன பண்ண முடியும் நெக்ஸ்ட்ல? நீ நல்லா விளாடணும் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி கொடுக்க முடியும் முதல்ல, அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ண முடியாது. கேப்டன் நீ வந்து பஸ் டிரைவர்ங்கற 2 சிங்கே ஆவலையே. இல்ல இந்த ரேட்ல கிரிக்கெட் கோச்சஸோட டியூட்டி அப்படிதான் இருக்கும். ஈவன் ஷேன் வார்னே சார் வந்து சேம் அபவுட் ஜான் புக்கானன் பத்தி அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஷேன் வார்னே கோச்லாம் வந்து நீ இப்படிலாம் போடுன்னு சொல்லுவேன். 100 ரவுண்ட் அடிலாம் நீ சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு 30 ஓவர் போடுறேன்னு தான் கணக்கு. நீ பஸ்ல ஏத்தினியா இறக்குனியா ஹோட்டல்ல இருந்து கிரவுண்டு கூட்டியாண்டியான்னு இருக்கணும் அப்படின்னு. அதான் இப்ப பந்த் வந்து வேற ஏதாவது ஒரு டீம் விளாண்டுருந்தானா 3 ஃபார்மேட்லயும் ஓபன் பண்ணி ஆடியோல ஓபன் பண்ணிருப்பான். ஆஸ்திரேலியா விளாண்டுருந்தா அவன் எப்பயோ பிக் பண்ணிருப்பான். அவனை டிராப்பே பண்ணிருக்க மாட்டானுங்க. அவனுக்கு மேக்ஸ் வச்சு விளாண்டவனுங்க. அவனுக்கு இருக்க ஒரு கான்பிடன்ஸ் வந்து இன்னைக்கு மாடர்ன் டேல இல்ல. ஏன்னா பிளேயர் ஃபுல் ஸ்பெண்ட் நிறைய வந்து நிக்கிறாங்கன்னு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்ப வந்து நிக்கிறாங்க வரிசை. இப்ப நம்ம கழுத்துல கத்தி இருக்கு, ஒரு மேட்ச் நல்லா கூட நம்ம தூக்கிட்டு வேற ஒரு பிளேயர் இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க. இந்த கமெண்ட் பை ஜூனியர் I partly agree. Initially Adelaide when he was dropped, it was a ridiculous decision. And then he performed, and then now Kohli knows that he is a fantastic player. Now you are picking him. It's not really credit to you actually. You have seen example done because somebody else backed him. Okay, but I like the fact that post this match he backed him on the press conference. And இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் உருப்படியாக இருந்த மாதிரி. கொஞ்சம் அதாவது கொடூரமா இருந்தது, கொஞ்சம் பரவாயில்ல. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ற ஒரு நிலைமைக்கு வந்த மாதிரி இருக்கு. வேற வழி இல்ல, அக்செப்ட் பண்ண மாட்டேன். வேற வழி இல்ல. You being exposed right like this, right? So you have to sometime come out and say it as it is. So I want இந்த மாதிரி தான் சொல்றேன். 2003ல வந்து யுவராஜ் பிக் பண்ணும்போது யுவராஜ் was like 29 or something his average was. 23 something. 23, 24. Yeah, in the 20s. KFும் pretty much nothing much actually. He played more than 50 matches there. Yeah. They're constantly back because he saw some talent there. Yeah. Of course, a talent pool இந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல, but that's a different debate. Okay, but Ganguly I kept backing these players when he saw some spark in them, and he played in the same position pretty much like the 5-6. He kept going there, and நீ பார்த்தனா நாங்கெல்லாம் மேட்ச் பார்த்துட்டு டெண்டுல்கர், காங்குலி, சேவாக், இவங்களை பத்தி தான் நாங்க பேசுவோம் ஜென்ரலாவே. யுவராஜ் கைஃப் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க அடிச்சு அவங்கள பத்தி பேச மாட்டோம் நாங்க ஜென்ரலா. சின்ன பசங்க அவ்வளவுதான். அவனை என்ன பேசிக்கிட்டு இங்க 200 மேட்ச் ஆடி இருக்கான், அவனை கேள்வி கேட்க அந்த அளவுக்கு ஒரு இன்சைட் இருந்தது. People generally did not destroy these young talents and all that. In fact, it was a system which destroyed. Like Ritin Dasoti, Vijay Bharadwaj, a lot of these players, like initially they showed some with the, and the time selection was awful. But Ganguly rectified all that. But today, the stark contrast is how we always debate
KL. How we always debate Pant. You always debate like freaking Shubman Gill எல்லாம் ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உட்காந்து. வேற இந்த இவன் சொன்ன அந்த ஜூனியர் சொன்ன மாதிரி இந்த பட்டி சிஸ்டம்ல இருக்கிறவங்க பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. So how do you see that? Like why are we like so hell bent on youngsters behind them? Actually இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவனுக்கு தான் ரீசன் நானே ஃபீல் பண்றேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல செலக்டர்ஸை விட்டுருங்க, கேப்டனை விட்டுருங்க, ஒரு கரெக்டான டயத்துல அவங்க இன்ட்ரடியூஸும் பண்ணல. செலக்ஷன் கமிட்டி வந்து கரெக்டான டயத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணல. இப்போ சுப்மன் கில் வந்து ஒரு பான் மிடில் ஆர்டர் பிளேயர், அவனை கொண்டு போய் ஓப்பனிங் போட்டா அவனை பண்ண முடியாது. ஆனா அவன் டொமஸ்டிக்ல இவ்வளவு ரன் அடிச்சுட்டு வந்தோன்னா இப்பெல்லாம் எல்லாருக்குமே தெரியுது, ஸ்டாட்ஸ் எல்லாமே தெரியுது இவ்வளவு ரன் அடிச்சிருக்கான்றப்ப பீப்புள் ஸ்டார்ட்ஸ் டு கம்பேர் ஹிம் வித் சம் அதர் ஓப்பனர்ஸ் அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரஸ் வந்து கீழே போகுது. அதனால இப்ப யங்ஸ்டர் இருந்தா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த சோசியல் மீடியா டோட்டலா அவாய்ட் பண்ண நல்லா இருக்கும். அதனாலதான் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதை நான் எப்படி பாக்க தெரியுமா, அதாவது பேசிக்கலி இப்போ கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் பவர் சென்டர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ அவங்கள பத்தி நீ எதாவது பேசினா மீடியா அது ஒண்ணு. இப்போ வந்து டைரக்டா வந்து யூ ஆர் கெட்டிங். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் தோனி டைம்லயே இது இருந்தது, லைக் ஹர்ஷா போக்லி வாஸ் மூட் அவே இல்லையா, பிகாஸ் ஆஃப் some tweet thing and all those things. So when something like this happens, where you will not be part of the system if you criticize one of these top 3 players, obviously they'll talk only about Gill and all those guys. ஏன்னா அதான் பேச முடியும், நீ வேற அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு இவ்வளவு நாள் இந்தியா ஓவர்சீஸ்ல தோக்குற காரணம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான், சீனியர் ப்ரோஸ் தான் காரணம். ரஹானே, புஜாரா, உங்க எல்லாருமே, ரோஹித் சர்மா, யாருமே ஒழுங்கா ஆடல. அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து சுப்மன் கில் ஒழுங்கா போடல, பும்ரா ஒழுங்கா போடல, பந்த் அந்த ஷாட்ல ஆடி கூடான்னு சொல்றோம்னா very very disgusting. நான் ஃபீல் பண்றேன். Tendulkar pretty much averaged around 45 to 50 across the world, okay, and over 20 years and facing Megra, Vaughan, Akram அப்படி. Tendulkar கிடைச்ச கிரிட்டிசிசம் கூட நான் ரஹானே கிட்டது இல்ல, ஓகே. ஒரு டெண்டுல்கர் ஒரு டிராவிட் வந்து கிரிட்டிசிசம் இந்த புஜாரக்கு பார்த்தது. டிராவிட் எல்லாம் வந்து செதுக்கிடுவாங்க, என்ன ஆடுறான் அப்படி இப்படின்னு. டிராவிட் 99 ஆஸ்திரேலியா டூர்ல ஒரு ஒழுங்கா ஒழுங்கா உடனே வந்து இங்க சாக் பண்ணணும் அதான் பண்ணணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. அந்த வார்த்தையே வர மாட்டேங்குது இப்பெல்லாம். ரொம்ப ஓவர் சான்சஸ் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு வந்து. ப்ரூவ் அதான் ஒரு டேர்ம் யூஸ் பண்ண ப்ரூவன் ஃபெயிலியர்ஸ்ன்னு சொன்னேன். திருப்பி அவங்க கிட்ட அந்த கேம் இல்ல, அந்த கேம் இம்ப்ரூவ் பண்ணல. நீங்க கூட இப்போ ரீசெண்டா அஜய் ஜடேஜா பேசியிருந்தப்ப சொன்னீங்க, குறிப்பிட்ட டேத்துக்குள்ள ஷார்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது, அவரோட ஈஸியா டெக்னிக் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, ரிஃப்ளெக்ஸஸ் கம்மியாயிரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நான் பண்ண முடியலன்னா அந்த டீமோட பெனிஃபிட்டுக்கு அவங்கள உட்கார வைங்க, பெஞ்ச் பண்ணுங்க, வேற ஆள் ஆடுங்க. இன்ஜுரினா கொண்டு வாங்க, திருப்பி கொண்டு வந்துட்டீங்க யூகேக்கு ஒரு சார்ட்டர் பிளேட் பிடிச்சு இப்பயாவது யங்ஸ்டர் சான்ஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க செலக்டிவ் பேக்கிங் தான் நடக்குது. அதுக்கு தான் 5 ஜோன் செலக்டர் பிடிச்சு வச்சுக்கிறானுங்க. அனி சொல்லு. See, the thing is, Appo, when you had those Fab Four, the Fab Four that Sehwag, Fab 5 Sehwag, Lakshman, Tendulkar, Dravid and Ganguly. அவங்க இருந்தப்போ someone would have had a weak country somewhere. இங்க போனா probably at most one guy wouldn't have hit or something, but they'll all be there because as a group they were much better. It's not that you can't say the same thing with Pujara, Kohli and Rahane. Like Kohli was pretty much scoring everywhere. கோலியை வந்து அவங்க கூட பிராக்கெட்ல வைக்க கூடாது. புஜாரா, ரஹானேயோட கோலியை பிராக்கெட்ல வைக்க கூடாது. Exactly. கோலி actually எடுத்து ஓரமா வச்சிருக்காங்க. கோலி கேப்டன்சி மட்டும் தான் டிபேட். As a batsman he is so far ahead, I can't even say. கரண்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவன், வேற யாருமே இல்ல அவங்கிட்ட. அடுத்து கோலி யாருமே இல்ல. I have never seen a batsman like Kohli, like the way he finds answers in pitches, I have never seen. Because see, Kohli is not as sound and technical, very driven ana, okay, ana you will find answer. அந்த மாதிரி ஒரு ஆளு நான் பார்த்தது கிடையாது. எங்க போனா you will find an answer. wherever you will struggle, he will take it upon himself to improve himself. And actually அந்த கோலி இப்ப மிஸ்ஸிங் ஓபன் தோணுது எனக்கு ஒரு 2-3 years. அந்த இல்ல, I think it's also about people who bat around him. See, test cricket batting is not just about individual வந்து அடிச்சு. இப்ப புஜாரா வந்து பிளாக் பண்ணினே இருந்தா he will get frustrated and play a ball shot. அதுதான் அந்த ரேட்ல ஒரு batting ல not blaming Kohli at all. Senior, do you think that actually happened in the finals because the opener set us a good start, and then you had Pujara who started blocking from the first ball with no intention of even scoring the runs, the momentum. Do you think that? Yeah, did you think that's what exactly got Kohli? I mean, in the second innings at least, did you think that's what got Kohli to try going for a shot at that point?
I'll give you a parallel. Let's take Tendulkar and Dravid, and then take Pujara and Kohli. Okay. Tendulkar had a far superior technique. So Tendulkar could defend for 5 days. Okay. And Dravid can defend for 5 days. They had techniques to defend. Virat Kohli has a good defensive technique because of how determined he is. Like you will not get out, you will not get out. Okay. Indiaலே பார்த்தோம் ஒரு unplayable wicket he played a gem of an innings. Okay. 95 control ஆட்னா சேப்பாக்ல. Incredible player. So I am seeing Rohit Sharma also getting somewhere there in terms of that, but because he's been back for such a long time, now we are getting frustrated actually. But he is now getting more control. நம்ம மெட்ராஸ்லயே பார்த்தோம் how he played. Okay. So but I'm saying Pujara வந்து என்ன தெரியுமா பிரச்சனை? ரன் அடிக்கல, ரன் ஓடவும் மாட்டான், டிஃபென்சிவ் கண்ட்ரோலும் இல்ல, அதுவும் போயிடுச்சு இப்போ. சோ இப்போ என்னன்னா உனக்கு that's like all 3 wickets are hit actually. So you can't stand and defend. So defensively ஒரு இது இருக்குல்ல, நான் வெல்ல விட்டுட்டே இருக்கேன், பட்டக்குன்னு அடிக்கிற டிஃபென்சிவ் பிச்சில் பட்டு பவுலர் கிட்ட போகுதுன்னா அது வந்து aggressive defending. I know I'm confident that this guy will not get out, then I'm fine. When I'm Kohli batting here and this guy is precariously batting, the score is not moving at all, and விக்கெட்ல இப்படி மூவ் ஆயிட்டே இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் ரன் அடிக்க தான் ட்ரை பண்ணுவேன். நீ ரன் புஜாரா வந்து ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் வர்ஸா இருக்கிறது பிரச்சனை. அதான் இப்போ கிரேட் பிளேயர்ஸ் பாண்டிங் எனக்கு ஞாபகம் இருக்கு. பாண்டிங் வந்து ஃபார்ம்ல இருந்த போது யூஸ் டு கீப் ரன்னிங் அண்ட் கிவ் த ஸ்ட்ரைக் டு தி ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன். ஓகே, பிகாஸ் அது பண்ண முடியல, ரொட்டேட் பண்ண முடியாது. நீ ஃபார்ம்ல இல்ல, 4 அடிக்க வேணாம், 6 அடிக்க வேணாம். ஆனா நீ வந்து 20 பால் ஒரு 10 30 பால் 10 அடிக்கணும் இல்லையா? நீ மூவ் பண்ணியிருந்தா கூட போதும். I think that aspect nobody is talking. I don't know whether he is addressing himself about the running between the wickets. So important to go off strike when you're off. அவனுக்கு என்ன ஒரு லக் அமைஞ்சிச்சு அவ்வளவு வருஷத்துல, இந்த லாஸ்ட் 1 year 2 years தான் அமையல. இதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்சீஸ் டூர் போயிட்டு வந்து ஒரு ஹோம் சீரிஸ் அமைஞ்சிடும், அதுல ஒரு 100 இல்ல 200 அடிச்சிருவான். அடிச்சுட்டா கிடைத்த பிளேஸ் வந்து செக்யூர் பண்ணிக்கிறோம். ஆனா இப்ப லாஸ்ட் 3 years 2.5 years அவனோட ஆவரேஜ் ரொம்ப டிப்பா இருக்கு. 29 சம்திங் தான் ஐ திங்க். ஹோம்லயே அடிக்கல. புஜாரா அவனே வந்துட்டாயா? So yeah, my God. But every time we get somewhere near the topic and the bowling ball mari put he derails us. அதனால திருப்பி இதுக்குள்ள வர அந்த ஃப்ளோல வர முடியல அவரோட சொன்னது. But one thing about all this, I think in the actually நம்ம தள்ளி டாபிக்ல தள்ளி போறோம். நம்ம 83 வா. Yeah. actually ஜூனியர் சொன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கார்ட்ல இருக்கோம், எதை பத்தி பேசலாம் இந்த டாபிக் வந்துருவோம். கரெக்ட்டா தான் இருக்கு. But இல்ல, I came distracted. The topic of the video is 1983 to 21, where is India headed? நம்ம வந்து இன்னும் 83 ல உட்கார்ந்து இருக்கோம், பரவாயில்ல. But actually I had a question regarding this. We are headed for constant failures and knockout matches if we are continuing with the same person. Unless some drastic, and we have seen enough tournaments. See, I'll tell you why it's frustrating. 2003, someone came and told me Ganguly illa tournament தோக்கல. Ganguly தோத்தது யாரோட? ஆஸ்திரேலியா. 2003 வந்து they were like hands down the great team and then they dominated us. Okay, when you lose because the opponent is like absolutely superior than you, that's a different feeling. ரொம்ப கம்மியா இருந்தோம், ஸ்கில் செட் நம்ம ரொம்ப கம்மியா இருந்தோம். 2003 ஸ்கில் மைண்ட் செட் என்ன வேணா சொல்லல. நீ வந்து அவங்க வந்து you are in the middle of a great phase of a great team. So you wouldn't feel so bad. Like who did I lose to? Did I lose to some Mushfiqur Rahman? I lost to Glenn McGrath. I lost to what? I lost to Ricky Ponting. இல்லையா? நீ யாரோட தோக்குற எப்படி தோக்குறன்றது முக்கியம் இல்லையா? அதனால 2007 hurts more because you lost to an opponent who is not superior than you, but on that day they were better. Okay, it feels bad because you have like 2007 team நல்ல டீம் ஆக்சுவலா, ஆனா அது போயிடுச்சு இல்லையா? அதனால you feel அது இன்னும் பெயின். 2003 எங்களுக்கு அவ்வளவு பெருசா வருத்தம்லாம் இல்ல. Like Ponting played one of the all-time great innings. He played. David Martin played, then you had McGrath. Fine, I don't mind that. But with Kohli, why people get frustrated is you are superior. You have superior resources. You have all the scheduling strength. You have an IPL, and you have fitness. Yuzvendra Chahal.
ஐயோப்பா சகல் சொல்லா நான் கமெண்ட் பறக்க போது இப்போ. ஓகே, இது எல்லாம் இருக்கு. உங்க ஆப்போனன்ட் வந்து அவங்க வந்து என்ன இப்ப நியூசிலாந்து வந்து டீசன்ட் ஆப்போனன்ட். லெட்ஸ் பி ரியல். If you put this New Zealand team in the history of cricket, like really what, like, are they one of the greatest sides ever? illa, they have blatant weaknesses. Okay, you feel terrible about Virat Kohli's losses because you as a fan can see that the lineup is wrong, the bowling changes is wrong, we are backing players who are not actually delivering despite having resources. So இதுதான் உனக்கு ஒரு சாமானிய மனுஷனுக்கு ஆன்சர் தெரியும் போது உன்னோட நேஷனல் கேப்டன் பதில் தெரியலன்னா உனக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த இப்ப ஜூனியருக்கு வாய்க்கா சண்டையா கோலியோட அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க போறாங்களா? ஒன்னும் கிடையாது. நேஷனல் டீம், ரைட்? லைக் also see, this team has to understand, both Shastri and Kohli has to understand, Indian team is not their private ownership. It's for the country. It's been there. There were people before you, there will be people after you. Okay, so you have to talk in that sense. And one of the painful things with Kohli for me is he never addresses fans in any press conference. Oru vaartha fan na vaartha varadu. I know how people are feeling disappointed. We feel disappointed. We as a fan, we know what we do. Inside we know, outside we don't focus at all. How many matches you played? Did you play in Test cricket? Apun kepanga. You're representing the nation pa. Appa we நீ இந்த சிஸ்டம் தான் வந்து அமைச்சிருக்க. நீ எங்க வானத்துல இருந்து குதிக்கல இல்லையா? So அது வந்து this lack of communication and also these ridiculous errors on knockout games is what me, Junior, all get frustrated because when we know the answers, why can't the team know? That's the whole point of it. Anyway, now I have to jump out. Like I came in because I just wanted to be with you guys. Okay, now I have to go now. சரியா? Okay. சரியா, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, பை. Yeah, sure. Thank you, senior. Okay, bye. Yeah, Ani, go ahead. Kavi, where are we? Let's. I thought we could just probably take a look at. We've come this far into cricket as Indian. How far Indian cricket has come so far now? Okay, Junior, before we delve into that, Junior has a comment. Because 2005 Sherwan, he was brought in after semi-final debacle. For the same game as Saudi Raj. Yeah, but இதெல்லாம் நடக்குமான்றது ஒன்றும் தெரியல. டாக்ஸ் தான் வந்திருக்கு தலைவரே, ஒன்னும் எதுவும் வரல. நம்ம வந்து அவர் ஜூனியர் நம்மள ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. அனி ஜூனியர் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நம்ம டாபிக்ல இருந்து டைவர்ட் பண்ணி கூட்டி போறாரு. அவர் வந்து வார்னிங்கே கொடுத்துட்டாரு. So I am keeping all this in mind only. So yeah, okay. நம்ம 1983 ல இருந்து to 2021, how far has Indian cricket come? Who are the greatest cricketers so far? Like, I know obviously we'll have a Sachin Tendulkar or a Virat Kohli or a MS Dhoni and all that. I'm not talking in terms of captaincy பத்தி அப்புறமா வந்துடலாம். In terms of lot of players நான் சொல்றேன். 87 வேர்ல்ட் கப்ல செமிஸ் வந்தோம். ரொம்ப க்ளோஸ் லாஸ் தான் அது. இங்கிலாந்தோட டேவிட் கோவர் ஸ்வீப் பண்ணி சாவடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. அந்த வேர்ல்ட் கப்ல சித்து நல்லா ஆடினாரு. அசாரோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் நினைக்கிறேன். ஒரு பெர்ஃபார்ம் டீசன்ட்லி. கவாஸ்கர், சேத்தன் சர்மா, லாட் ஆஃப் கைஸ். சேத்தன் சர்மா got a hat-trick against New Zealand. கவாஸ்கர் got his fastest ODI century against New Zealand நினைக்கிறேன். இன் கட்டாக் இங்க அடிச்சாங்க. ஞாபகம் இருக்கு. 87 World Cup. We went as a favorites. For 87 World Cup. 83 அதே மாதிரி நம்ம செமிஸ் வரைக்கும் போனோம். ரொம்ப க்ளோஸா தான் தோத்தோம். We did pretty well. சேப்பாக்கரோட ஒரு மேட்ச்ல ஒரு ரன்ல தோத்தோம். ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு. அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் பாத்துறீங்க. ஒரு ரன்ல தோத்துரும். ஆனா அந்த மாதிரி போயிட்டு ஒரு டிப் கிடைக்கும். 92 வேர்ல்ட் கப்னு ஒரு டிப் வரும். ஒரு ஓப்பனிங் ரவுண்ட் எக்ஸிட் கிடைக்கிறப்ப நிறைய ரெயின் அஃபெக்டட் கேம்ஸ்லாம் இருந்தது. ஆஸ்திரேலியாவோட ரெயின் அஃபெக்டட் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ப்ராப்பரான எல்லாருமே ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க 87 வேர்ல்ட் கப்போட. 92 வந்து ஃபுல்லாமே ஃப்ரெஷ் லெக்ஸ் தான் எல்லாருமே. சச்சின், அசர் ஒரு ஆள் தான் இருக்கு. கபில் ஆண்டாரு 90 வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் இருந்தாரு. இன்னும் 2-3 பிளேயர், மனோஜ், 2-3 எல்லாருமே நியூ கமர்ஸ் தான். பிரவீன் ஆம்ரே எல்லாருமே வந்திருந்தாங்க. யாருமே அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. as expected that loss didn't hurt. ஏன்னா நம்ம கிட்ட தெரியும் நம்மளோட ஸ்கில் செட் வந்து ஃபார் சுப்பீரியர் கிடையாது, ரொம்ப ஃபார் இன்ஃபீரியரா இருக்கு. நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ரென்த் என்ன இருந்துச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும்.
அதே அந்த நேரத்துல பாகிஸ்தான் பஞ்ச் above their weight and reach that 92 வேர்ல்ட் கப். அவங்க தான் வின் பண்ணாங்க. இம்ரான் கானோட எல்லாமே ஒரு 83 எப்படி கப்பல் வின் பண்ணாரோ அதே மாதிரி தான் 92ல இம்ரான், 96ல ரணத்துங்கா வின் பண்ணாங்க. 87 வேர்ல்ட் கப் தான் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவோட ஒரு ஆதிக்கத்தை தொடங்கி வச்சுன்னு சொல்லலாம். ஆலன் பார்டர் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர்னு சொல்லலாம். எங்க அப்பா நிறைய பேசியிருக்காரு ஆலன் பார்டர் பத்தி. இஸ் a very very ஸ்மைலிங் அசாசின் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த மனுஷன். ரொம்ப ரொம்ப ஐஸ்காமா இருப்பாரு. ரொம்ப சொல்லுவாங்க நிறைய கிரிக்கெட்டர்ஸ் அவர் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டாந்தாரு. இப்ப ஒரு கமெண்டேட்டர் இறந்தாரு, பேர் மறந்துட்டேன், டீன் ஜான்ஸா இருக்கட்டும், இங்க ஸ்டீவ் வாக்கா இருக்கட்டும், நிறைய கிரீடர்ஸ் வந்து மிட்டர்மாட் நிறைய கிரீடர்ஸ் வந்து இவர் தான் ஆலன் படம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டாந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வேர்ல்ட் கப்ல நமக்கு நிறைய ஹீரோஸ் கிடப்பாங்க, தோக்குறப்ப நிறைய ஹீரோஸ் கிடப்பாங்க. 92 வேர்ல்ட் கப்ல நமக்கு வந்து சச்சின் கிடைச்சாரு. அதே அங்கிருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஜடேஜாவை மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. இங்க 96 வேர்ல்ட் கப் ஒன்றும் பெரிய அளவுல போகலாம், இருந்தாலும் நம்ம செமிஸ் வரைக்கும் வந்தோம். ஹோம்ல நடந்த வேர்ல்ட் கப் ஸ்டில் நான் அந்த செமிஸ் அப்பதான் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த ஹிஸ்டாரிக் கிளாஸ் அப்ப மேட்ச் பாத்துட்டு இருக்கப்பே சொல்லுவாங்க. The historic after effects also. What happened in the middle of the game? Yeah, Vinod Kambli crying. Lot of moments create பண்ணிருக்காங்க. அந்த one of the greatest players கிடைச்ச அந்த வேர்ல்ட் கப்ல சனத் ஜெயசூர்யா was identified during that world cup, 96 world cup. Sachin was nearly like a one man army for us. One man show தான் 96ல. நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம நிறைய சொல்லுவாங்க, பிக்சிங் இருந்துச்சு, பெட்டிங் இருந்துச்சு, ஸ்பாட் பிக்சிங் நிறைய பண்ணிட்டாங்கன்னா சொல்லுவாங்க. நம்ம அந்த டாபிக்ல போக வேணாம். ஓகே, அடுத்து 99. Just Kavi, on this note, just let me get something clear. How difficult is it for a man to go delve into something that everyone surrounding you is doing? But how difficult is it to keep yourself from that just because you're getting more money from it? ஒரு டாக்குமெண்ட்ரியே பார்த்தேன். சச்சின் வந்து எப்படி டிரைவ் மோட்டிவேட்டடா போயிருக்காருன்னு. சுத்தி எல்லாருமே யார நம்புறேன்னே தெரியலையா. நயன் மங்கியா மாறிட்டாரான், அஜய் ஜடேஜா, இங்க மனோஜ் பிரபாகர், அசர் எல்லாரும் மாத்திட்டாங்க. மாற்றப்ப அவர் அப்ப ஒரு குறிப்பிட்ட கேப்டன்சி எடுத்திருந்தாராம் சச்சின். யார நம்புறேன்னே தெரியல. Then he believed in Kumble and Srinath. Then suddenly Dada came in. ஒரு குரூப் அவரை சுத்தி ஒரு நம்பிக்கை வந்தாதான் யாரா இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். உன்னை சுத்தி 10 பேர் திருடனா இருந்தா நீயும் திருடணும்னு உனக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு சச்சின் வந்து he created a allies of him. அந்த இன்டெகிரிட்டி குரூப்னு ஆதியை நான் அடிக்கடி சொல்லுவாரு. இன்டெகிரிட்டி குரூப்டா அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் அந்த மாதிரி தான் இருப்பான். நெக்ஸ்ட் தான் கேம் அந்த மாதிரி தான். டிராவிட், ஸ்ரீநாத், கும்ப்ளே, இவங்க எல்லாரும், தாதா எல்லாரும் வந்து ஒரு ஜெல்லை அடுத்த ஒரு பேட்டன் எடுத்துட்டு போனாங்க. இதுதான் நான் பாக்குறேன். சச்சின் வந்து அது அடுத்த ஜெனரேஷன் கிரிக்கெட்டர்ஸையும் கொண்டு வந்து ரீச் பண்ணது உண்மையிலே இட்ஸ் a great job தான் உண்மையிலே. He carried the burden of the nation for 20 days. நல்லா ட்ரூத் தான் உண்மையிலே, அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான். Exactly. But that was his peak, wasn't it? Because he really built a whole generation. 1996 சச்சினோட பீக் சான்ஸே இல்லை. அதுக்கடுத்து முடிஞ்ச 98ல அங்க ஷார்ஜா அந்த ஒரு 8 இயர்ஸ் அந்த டயத்துல சச்சின் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. இஸ் நியர்லி லைக் எ வேர்ல்ட் பீட்டர், ஒன் மேன் ஷோ அப்படிதான் சொல்லுவாங்க சச்சினை. பேப்பரை திறந்து பார்த்தாலே சச்சின் தான் இருப்பாராம் பின்னாடி. வாரம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ல வந்து சச்சினோட போட்டோ தான் வருமா. நான் இன்னமும் அந்த இன்னிங்ஸ்லாம் எப்படி அந்த மனுஷன் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். we got that kind of a batsman once in a generation playerல. சேம் லைக் விராட் இப்போ அதே மாதிரி தான், அதை விட அதிகமா சச்சின் ஆடுறான். ஆனா 99 வேர்ல்ட் கப் வந்து 24 years. எஸ் 24 years. இட்ஸ் மேசிவ். ரொம்ப நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் இருந்திருக்கு நடுவுல, இருந்தாலும் சஸ்டெயின் பண்ணி வந்து இவ்வளவு ஆல் கண்டிஷன்ஸ்ல ஸ்கோர் பண்றதெல்லாம் அவர் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு. 100 செஞ்சுரிஸ் எல்லாம் அடிக்க முடியாது, அந்த ரன்ஸ் எல்லாம் அடிக்கவே முடியாது. ஓகே, எனிவேஸ் நிறைய டைம் சொல்லுவாங்க இதுல ஹை ப்ரெஷர் கேம்ஸ்ல இதாயிருக்காரு, சொதப்பி இருக்காரு. யாருதான் சொதப்பல, எல்லாரும் சொதப்பிதான் இருக்காங்க. அவர் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஹை ப்ரெஷர் கேம்ஸ்ல. அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனிவேஸ் பியூர் ஹேட்ரட் தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் 99 வேர்ல்ட் கப் பார்த்தோம்னா அது வந்து ஃபுல்லாவே ஸ்கில் இஷ்யூ தான். ஸ்கில் செட் அந்த இடத்துல இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அந்த இடத்துல தாதா, டிராவிட் phenomenal World Cup in 1999 I think. இப்ப அந்த அண்டர் ரேட்டட்ன்ற வார்த்தைக்கு வந்து ப்ராப்பர் அண்டர் ரேட்டட் ஆடியோ பிளேயர்னா டிராவிட் தான். அந்த ப்ராப்பர் அண்டர் ரேட்டட் ஆடியோ பிளேயர்னா ராகுல் டிராவிட் தான். ஒரு 98 நினைக்கிறேன்.
Kavi, the Dravid வந்து he had a phase during which people said he's not able to score. He has to go work. Yeah. 98ல இங்கிலாண்டோட ஒரு மேட்ச் சொல்லுவாங்க 22 balls டக் அவுட் ஆவாராம், ஒரு ரன்னோ டக் அவுட் ஆவாராம். சொன்னப்ப எவ்ரி ஒன் டேக்ட் ஹிம் as a test player and he came back and scored nearly 450 runs something in one of the leading run scorers in 1999 World Cup. It's a phenomenon. அதான் அகைன் என்கிட்ட ஸ்கில் இல்லையா, நான் வளர்த்துக்கிறேன்டா, நான் திருப்பி வந்து நான் அடிச்சு காட்டுறேன்னு சொல்லி வந்த பிளேயர் தான் டிராவிட்லாம். டிராவிட் வந்து எல்லா ரோலுமே விளாண்டுருக்காரு. ஆடியன்ஸ்ல ஓபன் பண்ணிருக்காரு, பினிஷ் பண்ணிருக்காரு, மிடில் ஆர்டர் ஆடி இருக்காரு, ஒன் டவுன் ஆடி இருக்காரு. பட் ஐ ஃபெல்ட் இஸ் பெர்ஃபெக்ட் பொசிஷன் இஸ் நம்பர் 3. யா, விக்கெட் கீப்பிங். எனக்கு தெரிஞ்ச டிராவிடோட பெஸ்ட் ஸ்பாட்னா நம்பர் 3 தான். என்னோட நான் ஒரு டீம் எடுத்தேன்னா என்னோட டீம்ல வந்து டெஸ்ட் டீம்ல வந்து நம்பர் 3 வந்து டிராவிட் தான் நான் ஆடுவேன். ஆடியன்ஸ் நான் எப்படி ஆடிக்கிறேன், டெஸ்ட் டீம்ல நான் நம்பர் 3 வந்து டிராவிட் அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஸ்டீல் அண்ட் எல்லாமே சொல்லுவாங்கல்ல, டிட்டர்மினேஷன் இருக்கும், ஒரு கிரிட் இருக்கும். இஸ் டிஃபரண்ட்லி கம்பேரிங் டு அதர் கிரிக்கெட்டர்ஸ். அந்த and he was genuinely a nice guy. Yeah, சவுத் இந்தியன்ஸ் அந்த டைம் நான் சொல்லக்கூடாது. ஓகே, அவங்க அதான் இந்த இன்டெகிரிட்டி குரூப்ல இருக்க எல்லாருமே நைஸா தான் இருப்பாங்க. இந்த லக்ஷ்மணா இருக்கட்டும், கும்ப்ளேவா இருக்கட்டும், ஸ்ரீநாத்தா இருக்கட்டும், எவ்ரிஒன் ஆர் சோ காம். அவங்க என் வேலை என்ன, கிரிக்கெட் தான் நல்லா தெரியும், நான் ஆடுறேன், அவ்வளவுதான். எனக்கு பால் போட்டு நான் அடிக்கிறேன், நீ திருப்பி அதை எட்டிக்கோ, எனக்கு ரொம்ப கோல்ஸ்னா உனக்கு திருப்பி ஏதாவது கேட்கிறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் 2003 வேர்ல்ட் கப் வந்தோம், the final heartbreak. But in the group they almost conquered Australia. They were at that stage where they almost conquered Australia in 2003 and even 8 for that matter. It was just a slight miss, but they went that far. Highest moment for Indian cricket. இப்பதான் ஆதியா நான் சொன்னாரு, அவனுங்க டீம் வந்து வேற லெவல். பவுலிங் யூனிட்லாம் வந்து மெக்ரா, கில்லஸ்பி, பிரெட்டி, they are bad in need of Gilch, Haidos, Punter, Vijay Shankar. Actually, Indian cricket is moved from MSK to MSD. அதான் MSKல இருந்து MSD மூவ் ஆயிட்டாரு. நீ திருப்பி அவனை பத்தி பேசிட்டே இருக்க கூடாது. பட் ஆதியா டிஸ்ட்ராக்டட் மீ. பட் இல்ல கவி, ஒவ்வொரு வேர்ல்ட் கப்ல இதே மாதிரி ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுவாங்க. 2003 வேர்ல்ட் கப்ல வந்து நயன் மோங்கியா செலக்ட் பண்ணிருப்பானுங்க. இப்ப அதே தாதா தான் நயன் மோங்கியா செலக்ட் பண்ணிருப்பாங்க. தினேஷ் மோங்கியா மாச்சல், தினேஷ் மோங்கியா. 2011ல பியூஷ் சாவ்லா இருப்பான்னு நினைக்கிறேன். 2015ல ஸ்டுவர்ட் பினி இருப்பான். அக்ஷர் வந்து அந்த இடத்துல ஜடேஜாக்கு பேக்கப் ஆச்சார். ஸ்டுவர்ட் பின்னி இருந்தான் 2015. 2019ல தலைமை 3D இருந்தான். 2007ல அப்பயும் 2-3 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். தேவலா பர்சன்ஸ் எல்லாம் உள்ள இருந்தாங்க நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி தேவையில்லாம யாரையா கேரி பண்ணி தான் நம்ம தோக்குறோம். 2007 we can't say we don't remember because we got eliminated early. அதனால டீம்ல நிறைய பேர் யார் இருந்தாங்கன்னே தெரியல. டிகே இருந்தான், உத்தப்பா இருந்தான், அகர்கர் இருந்தான், ஆர்டி சிங் இருந்தான், நிறைய பேர் இருந்தான். இர்ஃபான் பதான் இருந்தான்னு நினைக்கிறேன். இர்ஃபான் பதான் ஆனா லாடல. இர்ஃபான் பதான் ஸ்குவாட்ல இருந்தா, பட் he didn't get a ஸ்குவாட்ல இருந்தா லாடல. இப்ப அந்த இதெல்லாம் கேட்டா கிரேக் சாப்பல் சரியில்லை அப்படி பண்றோம். ஓகே. But talk us through the shift from one day to T20 cricket. It just happened in 6 months. It just happened in 6 months. We got eliminated from the World Cup. Senior said, I don't want to play the T20 World Cup. Yeah, senior said, I don't want to play the T20 World Cup. They gave the Sachin suggested Dhoni. He selected a bunch of guys who right now Yuvraj is saying I am expecting the captaincy during 2007 World Cup, T20 World Cup. இப்படி சொல்லி என்ன பிரயோஜனம் கவி? I mean, you won it, you're happy. We are now 14 years past that. You should be getting over it. It's like still carrying the bad blood, vendetta, அந்த மாதிரி தான், வெஞ்சன்ஸ் இப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி தான் கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க சீனியர் கிரிக்கெட். இப்ப முன்னாடி மேல அப்ப யாரும் பேசுறது, சச்சினா இருக்கட்டும், டிராவிடர், லக்ஷ்மணா இருக்கட்டும், தாதா யாரும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண மாட்டாங்க.
ஆனா அந்த அதுக்கு அடுத்து வந்து அந்த ஒரு செட் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க, பஜ்ஜியா இருக்கட்டும், யுவியா இருக்கட்டும், வீருவா இருக்கட்டும், கௌத்தியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்றாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்திருக்கும் வித் தோனி அப்படின்னு இப்பெல்லாம் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல ட்ராப் பண்ணதுனால எவ்ரி ஒன் காட் volatile at this point of time. Yeah. When he is down, they are biting their back. Yeah. But 2007 World Cup இதே மாதிரி தான் parallels இப்படி தான் டிராப் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் 2007 World Cup அப்ப நம்ம ஒரு T20 தான் விளையாண்டுருக்கோம், நமக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கல. What would Virat Kohli do? இப்படி ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷனா கொடுத்து எங்களுக்கு குழப்பாதீங்க சார். ஆக்சுவலி விராட் கோலி கபில் தேவ் விளாடுறான்னா கபில் தேவ் வந்து கீப்பிங் பண்ணுவான். விராட் வந்து கபில் நீங்க கீப்பிங் பண்ணுங்க கபில், நாங்க பந்து நாங்க லாடல அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி விராட் இஸ் மேட் மேன். விராட் இஸ் மேட். கபில் தேவ் இருந்தாலும் அவரையும் இந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீ கபில் தேவ் இப்ப விளாண்டுருந்தாலும் விராட் கோலி வந்து நான் பும்ராவோட நான் சமியோட தான் போவேன், நான் பும்ராவோட தான் போவேன்னு சொல்லி போவேன் விராட். அப்ப கூட கபில வந்து நீ ஸ்விங் பவுலர் தான் நிப்பாரு, எனக்கு வந்து இவங்க தான் எனக்கு வேர்ல்ட் ஆஸ்திரேலியா வின் பண்ணி கொடுத்தது, எல்லா இடத்துலயும் எனக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தது இவங்க தான், இவங்களோட தான் போவேன், எனக்கு நீ வேணா கபில், நீங்க உட்காருங்க அமைதியா உட்காருங்க, நீங்க கோல்ட் காஃபி குடிங்க, நான் அவங்களோட போய் விளாடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி கேரக்டர் அவன், மேட் மேன், அரகண்ட். விராட் வந்து இதெல்லாம் பார்க்க போறது இல்ல. கவி, let's just move on. நம்ம வந்து இந்த 2007 பஞ்ச்ல 2007 World T20 பஞ்ச்ல we had a Rohit Sharma. Now he is more prominent than he was. அதுக்கப்புறம் அவனுக்கு திருப்பி அந்த 8 வருஷம் ஆச்சுப்பா, 7 வருஷம் ஆச்சுப்பா அவனுக்கு அங்க இருந்து எந்திரிச்சு வர 7 வருஷம் தேவைப்படுது. 2013 தான் எந்திரிச்சு. அந்த டேலண்ட்ன்ற வார்த்தை அவன் ரொம்ப அதிகமா ஹர்ட் பண்ணுச்சு. 2-3 பிளேயர்ஸ் வந்து அதே மாதிரி வராமலே போயிட்டாங்க. உத்தப்பா மாதிரி பிளேயர்ஸ், இட்ஸ் a huge miss. highly destructive batsman உத்தப்பா in T20 circuitனா is a huge miss. அப்புறம் யூசுப் பதான் வந்து ஒரு இன்ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஒரு 4-5 வருஷம் இருந்து அப்படியே போயிட்டாரு. யுவி தென் played obviously 2011 another series. அதுக்கப்புறம் ஷேவாக் continue to some point of time. கௌதம் carried, but that's a brilliant game really. அந்த பவுலிங் அட்டாக்ஸ் நம்ம T20 வேர்ல்ட் கப்லாம் ஜெயிப்போம்னு சொல்லிக்க மாட்டாங்க. எல்லாருமே பெட்டிங் எல்லாமே எப்படி கட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல் போகுதுன்னு சொல்லி பெட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிருந்தா சொல்லியிருந்தாங்க. 2007 ஒரு வேர்ல்ட் கப் எப்படி தோத்தோமோ அதே மாதிரி இதுல மோசமா அடி வாங்கி தோத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வி ஆர் இந்த குரூப் ஆஃப் ஸ்காட்லாண்டுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு நடக்கல, மலையில ஸ்காட்லாந்து. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எப்படி பங்களாதேஷ்ல தோத்தீங்களோ அதே மாதிரி இப்ப ஸ்காட்லாண்ட தோத்த 2 பேரும் போயிருவீங்கன்னா அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த டேட்ல இருந்துச்சு. ஓகேவா? அதான் ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு T20 தான் விளாண்டோம் ஜோபர்க்ல. 130 தான் அடிச்சோம் ஸ்கோர். ஆனா வின் பண்ண அந்த மேட்ச். சச்சின் விளாண்டாரு, டிராவிட் விளாண்டாரு, எல்லாருமே விளாண்டாங்க அந்த மேட்ச் தான். யாருமே நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல. கிட்டத்தட்ட 83 வேர்ல்ட் கப் போனமே. அதனாலதான் ரெண்டையுமே பேரலல்ஸ்ல வைக்கிறாங்க. 1983 வேர்ல்ட் கப் அப்புறம் 2007 T20 வேர்ல்ட் கப் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர்டாக் ஸ்டோரிஸ். 2011 இஸ் நாட் அண்டர்டாக் ஸ்டோரிஸ். வி ஆர் லிட்டரலி ஃபேவரேட்ஸ். அந்த ஏன்னா நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ் எல்லாரும் நம்ம கிட்ட ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் வந்தோன்னு தெரியும், ஆஸ்திரேலியா பீட் பண்ணோன்னே தெரியும் பீட் த வேர்ல்ட் பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் 2007 T20 டிஃபரெண்ட். ஏன்னா நமக்கு வந்து அப்ப ஐபிஎல் கூட கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஐபிஎல்லே கிடைச்சிச்சு. அதான் முக்கியமான விஷயம். T20 ஒரு பிராண்ட் ஆகினதே அந்த வேர்ல்ட் கப் வின்னிங்ல. அதான் அந்த 7 months சொன்னேனே, அதான் that was the thing. That 2007 was a part 7 month வந்து how ODI and T20 became this thing more popular. T20 became appreciated only in 2007. Actually Aryan posted a comment, that last comment. I was going to put that. Pick a combined 11 with 83 team and current white ball squad. Okay, what's your picks? What are your picks? இது வந்து current white ball squad na, if it's a ODI team, I will say first Rohit Sharma will be there. Definitely I'll go with Rohit Sharma. If we are going with an ODI team where Rohit Sharma is there. 183. Chris Srikanth. How can I miss Chris Srikanth? Chris Srikanth also was there. Definitely, no questions. Number 3 வந்து I'll go with Virat Kohli. No
நோ டவுட்ஸ் அட் ஆல். அப்புறம் 83 டீம்ல வந்து கைண்ட் ஆஃப் இது ஏன்னா I will probably go with Mohinder. நான் வந்து Mohinder நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். I will go with Rohit and Yashpal Sharma as openers. Rohit and Yashpal நான் எடுத்துக்குவேன். அதுக்கடுத்து வந்து நான் 1 வந்து விராட், நம்பர் 4 வந்து மொஹிந்தர் அமர்நாத் ஆப்வியஸ்லி, நோ டவுட்ஸ். நம்பர் 5 இப்ப இருக்கிறதுல கேஎல் மட்டும்தான் இருக்கான், பந்த் இருக்கான், நம்ம யாரை பிக் பண்ணலாம். அங்க அதே சந்தீப் பாட்டீல் இருந்தாரு. At the same time, Sandeep Patil played at number 5. I will go with Sandeep Patil. Number 6, I will play. Number 6, I will play Hardik Pandya and Jadu. Number 6 and Kapil as 8. Sorry, or keeper edukanum. So I will play someone ahead of Hardik Pandya and Rappa. I will play Pant. And that is Kirmani vechchu நம்ம விளையாட முடியாது. Okay வாப்பா. பந்தா கேஎல் தான் இப்ப கீப்பரா இருக்காங்க. I will go with Pant. ஏன்னா பாரு நான் கேஎல் எடுத்தோம் நான் கேட்பேன், அடுத்த கமெண்ட் வரும் கேஎல் அரசன் வந்திருக்க மாட்டான், நான் கேஎல் எடுக்கல. ஓகே, ஈவன் த கேஎல் இஸ் ரிமார்க்கபிள் இன் லாஸ்ட் 3 years. அதுக்கடுத்து நம்பர் 6 வந்து எடுத்தாச்சா, பந்த் எடுத்தாச்சா. நம்பர் 7 வந்து நோடச் கபில் பாஜி. இனிமே ஏதாவது சிக்கல் வரும். இந்த ஸ்பின்னர்ஸ் யார் எடுக்கிறாங்க? அங்கேயும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. கீர்த்தி ஆசாத் அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் தான் இருந்திருக்காங்க. இங்கேயும் அந்த அளவுக்கு பெரிய ஸ்பின்னர்ஸ் இல்ல. வேற வழியே இல்லாம இல்ல ஒரே கவி நம்ம வந்து யுஸ்வேந்திர சாலுக்கும் கீர்த்தி ஆசாதுக்கு கேட்டா கீர்த்தி ஆசாத் நான் அவங்க 2 பேருக்கு பதிலா நான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நான் ஜடேஜாவை பிக் பண்ணிட்டு போறேன். நான் ஜடேஜா ஆக்சுவலா ரவி சாஸ்திரி ஆல்சோ we can actually keep ரவி சாஸ்திரி வந்து 83 வேர்ல்ட் கப் அப்ப வந்து நாட் பெர்மனன்ட் மெம்பர். அந்த அளவுக்கு அவர் வந்து பெர்மனன்ட் மெம்பர் இல்ல. பட் ஸ்கில் வைஸ் ஜடு இஸ் வே அஹெட்ல. no definitely. But illa if you wanted 2 spinners, I'm just giving you an option over there. I will go with Jadu. Right, Jadu. How many? Okay, இப்போ நம்ம வந்து 7 pick பண்ணிருப்போமா? 8 okay 7 8 ரோஹித், யாஷ்பால், கோலி, மொஹிந்தர் அமர்நாத், சந்தீப் பாட்டில், ஜடு, சாரி பந்த், ஜடு, கபில் 8 பிக் பண்ணிருக்கோம். ஓகேவா? இன்னும் 3 மெம்பர்ஸ் பிக் பண்ண. இப்ப பெர்மனன்ட் ஓகே வெயிட் பிக் பண்ணிட்டோமா? இப்போ வந்து நான் வந்து இந்த பவுலர்ஸ்ல வந்து நான் ஒரு ஆள் மட்டும் நான் பிக் பண்ணுவேன். இந்த மதன்லால் இருந்தார் அப்ப, அவரை நான் பிக் பண்ணிக்கிறேன் அவுட் அண்ட் அவுட் ஸ்விங் பவுலரா. அதை விட்டு நான் ஜஸ்பிரீத் பும்ரா பிக் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் புவனேஸ்வர் குமார் பிக் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு ஸ்பின்னர் தேவைப்படும் அந்த இடத்துல. இப்ப அந்த ஸ்பின்னருக்கு நான் 12th மேனா நான் வந்து வேற வழியே இல்லாம இந்த ஷேன் சஹால கொண்டாரு. வேற என்ன பண்றது? யாருமே இல்ல, பவுலர்ஸ் இல்ல, லெகீஸே இல்ல. கவி 12th மேனா Kavi, I feel that Shami has been one of our best white ball bowlers in the last few years. Best white ball bowlers, no doubt. ஆனா கரண்ட் white ball டீம்ல உனக்கு இடம் இருக்கா அப்படின்றதுதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. இல்ல புவனேஸ்வர் or Shami ஒரு ஆப்ஷன் இருந்தா probably I'll keep that. Buvi I will go. Shamiயோட wicket taking ability இருக்கு, பட் புவி வந்து because of his confident depth over bowling and ரொம்ப ஒரு கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல் இருக்கும் புவிட்ட. சமித் அது இருக்காது. மேபி ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி ஹை. ஸ்ட்ரைக் ரேட்லாம் அன்பிலீவபிளா இருக்கும் சமிட்ட. நானும் ஒத்துக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்டா அந்த 100 விக்கெட்லாம் எடுத்தாலும் ரொம்ப அதெல்லாம் சான்ஸே இல்ல. நிறைய டேலண்டட் விக்கெட் எடுப்பான். அதை ஒத்துக்கிட்டே நிறைய டேலண்டட் விக்கெட் எடுப்பான். பட் அந்த பால் வந்ததுனால எனக்கு ஒரு விஷயம் கவி இத சொன்னேன். Shami is able to clean up the tail in ODIs and all that. Why is he not able to do the same thing in Tests? Actually, இது வந்து ரொம்ப ஒரு கிரே ஸ்பாட் அவனோட. அவன்கிட்ட வந்து டெத் பவுலிங் ஸ்கில்ஸ் இருக்கு. அவனால கரெக்டா யாக்கர் அடிக்க முடியும். தோனி வந்து 2015 வேர்ல்ட் கப்லயே சொல்லுவான், ஷமி இஸ் மை டெத் பவுலர், ஹி ஹஸ் a pinpoint யாக்கர்னு சொல்லுவான் 2015 வேர்ல்ட் கப்ல. இப்ப லாஸ்ட் சீசன்ல கிங்ஸ் 11 பஞ்சாப் செகண்ட் ரவுண்ட்ல பெரிய கம்பேக் கொடுத்ததுக்காரனா ஷமியோட டெத் பவுலிங் தான். அவனும் ஹர்ஷ்தீப் சிங்கும் நல்லா போட்டானு டெத்ல. ஆனா அதே அவனால கன்சிஸ்டன்ட் பேசிஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. Even though Bhuvi is not in his best of his form in last 2-3 years, it's a different thing. We know if Bhuvi is fit, he can bowl Yorkers அப்படின்னு சொல்லலாம். பட் Shami is very hot and cold ன்னு சொல்லுவாங்கல்ல, blown hot and cold, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்துருவான். பட் he has fantastic death bowling skills. ஆக்சுவலா அவனோட ஸ்ட்ரென்த் வந்து ரிவர்ஸ் ஸ்விங். இப்ப 2 நியூ பால்ஸ் வந்ததுனால
ஸ்பின்னை எப்படி அந்த ஸ்பின்னோட எஃபெக்ட் எப்படி ஃபீல் பண்ணுச்சோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங்கோட எஃபெக்ட் ஃபீல் பண்ணிச்சு. 2002-1 அந்த பேஸ்லாம் வசீம் அக்ரம் லாஸ்ட் ஓவர் போட்டா கூட ரன் பால் ஸ்விங் ஆகுமா, பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுமா. ஷாக்லைன் மிஸ்டேக் வந்து லாஸ்ட் டெத்ல நிறைய ஓவர் போடுவாராம். ஷாக்லைன் மிஸ்டேக் வந்து டெத்ல நிறைய, முரளிதரன் அதே மாதிரி டெத்ல நிறைய ஓவர் போடுவாரு. ஷேவாக் பால் ஃபியூஸ் இன் டெத், ஷேவாக் பால் ஃபியூஸ் இன் டெத், இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். 2002 சாம்பியன்ஸ் டிராஃபியோட செமிஃபைனல் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட, அதுல வந்து சேவாக் வந்து 3 விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். கேலிஸ் எடுப்பாரு, ஜான்டி ரோட்ஸ் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் எடுப்பாரு, பேட்டா டிஃபெண்டர்னு நினைக்கிறேன். ஐ ஃபர்காட் தி நேம். ஓகே, இந்த மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த ஐ திங்க் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த நியூ ரூல்ஸ் எல்லாமே செட் ஆகல. நிறைய எந்த ஸ்பின்னருமே வேர்ல்ட்ல ஒழுங்கா போடல ரஷீத் கானை தவிர. நீங்க க்ளோஸா பாத்தீங்கன்னா அடில் ரஷீத் விக்கெட் எடுக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனா வந்து எவ்வளவு 90 ரன் இங்கிலாந்து பேக் பண்றாங்க. சம் மேட்சஸ் இஸ் பவுலிங் வெல். ஆனா இந்தியாவோட நிறைய அடி வாங்குறான். விராட் மட்டும் தான் அவுட் ஆயிடுறான். அது எப்படின்னு தெரியல, விராட் மட்டும் அவன் அவுட் ஆயிடுறான். மிச்ச எல்லாரும் அவனை அடிக்கிறாங்க. 90 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட் எடுக்கிறான் ரொம்ப அடிக்கிறப்ப. இருந்தாலும் எங்கேயுமே ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா போடல. ஜாம்பாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஒரே ஒரு போலர் இப்ப நல்லா போறோம்னா ஹசரங்கா, எனக்கு தெரிஞ்சு ஏதோ போடுறான்னு நினைக்கிறேன். மணிந்து ஹசரங்கா ஸ்ரீலங்கா இஸ் bowling decently. Apart from Rashid Khan is the sole dominant spinner. ரவி, எனக்கு ஒரு இது சொல்லுங்க. because we spoke about two of the bowlers who conceded runs. ஆனா விராட் கோலி is getting out to them consistently. Adil Rashid and Adam Zampa. அது வந்து what's happening? when like wristbandல இருந்து என்ன what's அவனுக்கு ஒரு வீக்னஸ் அவன் காட்டிக்கிட்டான். வீக்னஸே கிடையாது. எல்லா டைமும் அவன் டிஃபரெண்டா தான் அவுட் ஆயிருப்பான். நீங்க க்ளோஸா பாரு, ஒரு டைம் கீப்பர் டச் பண்ணிருப்பான், ஒரு டைம் மிட் ஆஃப்ல கேட்ச் கொடுத்துப்பான், ஒரு டைம் போல்டா இருப்பான், ஸ்டம்பியா இருப்பான். அந்த அவன் லெக் ஸ்பின்னர் ஆட தெரியாதான் கிடையாது. அப்படிலாம் இருந்தா அவன் IPL 973 ரன்ஸ்ல அடிக்க முடியாது. ஒரு எத்தனை லெக் ஸ்பின்னர் இருந்தான் 2016 T20 ஏதோ ஒரு சின்ன ஒரு மென்டல் இஷ்யூ தான் அதுல. அவன் ஒரு டைம் ஜாம்பா வந்து இங்க ராஞ்சியில ஒரு 120 அடிச்சுட்டு தான் அவுட் ஆனான். நிறைய மேட்ச்லாம் நல்லா அடிச்சுட்டு அவுட் ஆயிருக்கான். 50 அடிச்சுட்டு தான் அவுட் ஆயிருக்கான். இதை ஒன்னும் சும்மாலாம் அவன் அவுட் ஆகல. ஒவ்வொரு மேட்ச் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஹிட்டிங் இஸ் ஸ்கோர்ஸ்ல, அதையும் நம்ம பார்க்கலாம். பட் எனிவேஸ் கோலி செட் இஸ் பெஞ்ச் மார்க். கோலி அந்த அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்கான். 43 ஆடி சென்ச்சுரிஸ்ன்றப்ப அது வந்து டிஃபரெண்ட் பீஸ்ட். ஸோ அதெல்லாம் யோசிக்கதான் ஆரம்பிச்சோம். கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆவான்னு நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலா கோலி நீ வந்து இந்த பெஞ்ச் மார்க் சொன்னோன்னு இந்த 2019 வேர்ல்ட் கப் வாஸ் ஆக்சுவலி அந்த அவன் ஸ்டாட்ஸ் வச்சிட்டு அதான் எனிவன் அந்த 453 ரன்ஸ் எடுத்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் கப்ஸ் அப்படின்னு சொல்லிடுவான். வேற எதுவே கேன் வில்லியம்சன் அந்த எடுத்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா விராட் வந்து புவர் வேர்ல்ட் கப் நம்ம அவனை ரேட் பண்ணிட்டோம். ஏன்னா ஹி செட் ஹிஸ் ஸ்டாண்டர்ட். 600 ரன்ஸ் அவன் அடிப்பான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 3 செஞ்சுரிஸ் அடிப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இவ்வளவு மேட்சஸ் இருக்கே அப்படின்னு. இதுலயே 46 செஞ்சுரி கிராஸ் பண்ணிடுவான்னு நம்ம சொல்லாதப்ப அதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸீட் பண்ணாதனால அவன் அப்படி ஆயிட்டான். ஆனா அதோட இந்த நார்மலா ஒரு கிரிக்கெட்டர் என்ன பண்ணணுமோ அதை விட அதிகமா பண்ணான் அந்த வேர்ல்ட் கப்ல. 453 ரன்ஸ் தான் அசால்ட்டா அடிக்க முடியாதுப்பா. சும்மா எத்தனை பேர் அடிச்சாங்க? ஏன் எல்லாத்தையுமே அடிக்கல? அதான் விராட் as a batsman we worship, we love, we do everything, but as a captain big no. You see anything under his captaincy in the next few years? At not even one tournament. Look, if he changes his mindset, actually இப்ப செலக்ஷன்ல தான் தோக்குறோம். இப்ப நியூசிலாந்து மாதிரி டீம்கிட்ட வந்து நம்ம தோக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவன்கிட்ட ரிசோர்ஸ் கிடையாது. நம்ம கிட்ட ரிசோர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா 11 இப்ப நமக்கே தெரியுது, நீ இந்த 11 இப்படி எடுத்து போனா தோப்படா, இந்த சேஞ்ச் பண்ணா நீ தோப்படான்னு தெரியுது. அவன் அதே பண்றான். இட்ஸ் ஸ்கூல் பை ஸ்டெப்ஸ். யாராவது ஒரு ஆள் அவன்கிட்ட சொல்லணும். ஆனா அவன் யார் பேச்சும் அவன் கேட்க மாட்டான். என்னைக்கு அவனா புரிஞ்சுக்கிட்டு இந்த தப்பெல்லாம் திருத்திக்கிறானோ அப்பதான் இந்தியா கப் கண்டிப்பா வின் பண்ணும். ஏன்னா வி ஹேட் ஸ்கில்ஸ். இப்ப T20 வேர்ல்ட் கப் வருது, திருப்பி ஒரு ஹார்ட் பிரேக் வாங்கணுமா இந்த மாதிரி செலக்ஷன் இஷ்யூ பண்ணின்னு சொல்லி அவனுக்கு யாராவது புரிய வைக்கணும். சம்மோன் லைக் தாதா ஆர் ஈவன் ராகுல், யாராவது சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி நீ இவ்வளவு தப்பு பண்றடா செலக்ஷன்ல, அதனாலதான் தோக்கணும்னு சொல்லணும். சொன்னா he will try to correct. He won't correct, he will try to correct. I think for the first time ever in Indian cricket we are bound to have 2 heartbreaks in a single year. Hopefully it doesn't happen, but it's looking like it's going that way. We are still recovering from the first heartbreak. Exactly. இன்னும் 3 மாசத்துல ரெண்டாவது heartbreak வராம இருந்தா சரி. அதுவும் IPL முடிஞ்ச 2 daysல
நடக்குது. அப்ப ஐபிஎல்ல எப்படியும் சிஎஸ்கே ஒரு ஹார்ட் பிரேக் கொடுத்தாங்க. அப்ப ஆர்சிபி ஒரு ஹார்ட் பிரேக் வாங்கிட்டு விராட் வந்து ஆர்சிபி வந்து எப்பயுமே ஹார்ட் பிரேக் கொடுப்பாங்க அவங்க ஃபேன்ஸுக்கு. அதே மாதிரி அஸ் யூசுவல் தே வில் வின் ஹார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. என்ன ஒரு கிளப்ல அவனுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அதே மைண்ட் செட் தான் விராட் வந்து நேஷனல் டீம்ல இன்சிஸ்ட் பண்றான். தட் இஸ் நோ ஜீரோ விஷன், நோ பிளாட்ஃபார்ம், நோ ரோட் மேப், நோ பிலீஃப் ஆன் கோ பிளேயர்ஸ். தட்ஸ் இட். ராங் பிலீஃப் ஆன் சம் எப்படி சொல்ல ப்ரூவன் ஃபெயிலியர்ஸ். Thoughts on 83 film expectations. Yeah, I'll go first, Kavi. I'll go first with this one. You know, I was 2020 April. There was the moment where I had planned so many things. ஒரு ஐபிஎல் மேட்ச் போறது, அப்படியே அடுத்த நாள் வந்து 83 ஃபிலிமோட ஓப்பனிங் டே ஃபர்ஸ்ட் டேக்கு போறது ஒரு இதுவா இருந்தது. Because what is the main point of that 83 film I want to see is, I mean, it's obviously not going to be the original, but the Kapil-oda இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பயோபிக்கா வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் 100 பயோபிக் எடுத்துட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பயோபிக்கா வந்திருக்கணும். அதுக்குள்ள தோனி பத்தி வந்து அசருதீன் பத்தி மட்டும் எடுத்தாங்க. அசர் பத்திலாம் எடுத்தாங்க, சச்சின் எடுத்தாங்க, ஒரு இது டாக்குமெண்ட்ரி. ஓகே, கோ ahead. No, but I think one of the excitements on this, one of the exciting things that I have on this film, I'm really excited for, is that 175 not out. Now I know it's not going to be anywhere close to the original as to what Kapil did, but when there's a point when only the people in that stadium have watched live. Yeah. And after that, this is only going to be the original. I hope people realize that this is going to be the actual original for all the other people who are going to watch that match live, right? So that's one of the exciting thoughts for me. Also, Jiva playing as Srikanth. Jiva. எனக்கு வந்து ஸ்ரீகாந்த் வந்து பேசினாரு. ஸ்ரீகாந்த் வந்து ஸ்டேஜ்ல 83 வேர்ல்ட் கப் அப்ப பேசுனதெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கன் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவை பார்த்து குஜூஸ் அப்படின்ட்டாரு. அவங்க விழுந்து சிரிக்கிறாங்க. But see, the fact is, they also said when they went to him for coaching, he actually said, why are you even asking me this? Just go see the ball and hit the ball. Yeah, what is this for cinema coaching? ரீசென்ட்லி அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து அஸ்வினோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணிருந்தேன். அது அவன் ஒரே மாதிரி தான் இருக்கானு. சேம் ஃபன் லவ்விங் கேரக்டர் தான். பட் 83 ஃபிலிம் வந்து கண்டிப்பா நல்லா தான் வரும். நம்ம பார்க்காத ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் அதில் பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சம் குட் திங்ஸ். திருப்பி எப்படி சொல்லலாம், ஒரு ரெமினிசன்ஸ் கிரியேட் பண்ணும், கூஸ்பம் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நான் அந்த ஜிம்பாவே மேட்ச்க்காக நான் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சீன்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்றேன். அது ஒரு லாஸ்ட் ஒண்ணு ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் ஒண்ணு தோப்பாங்க, ரொம்ப ஒரு அப்செட்டா ஒரு பெரிய லாஸா இருக்குமே. அந்த லாஸ் எல்லாம் எப்படி அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் நான் பாக்குறதுக்கு நான் ரொம்ப I'm looking forward to it. Yeah. Okay, actually from the first match itself, it will be very interesting. To come into a tournament without having only one match out of two World Cups, and then going on to play your first match against West Indies and then winning that game and then showing your belief, I am very excited for this show. Yeah. Anyway, anything to add, Kavi? Yeah, it's fine. It's going good. நம்ம அடுத்த ஒரு ஹார்ட் பிரேக் அந்த இங்கிலாந்து சீரிஸ்க்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அது கூட சேர்த்து இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படியே ரிவ்யூ அந்த டைம்ல பண்ணிடுவோம். எனக்கு வந்து இங்கிலாந்து சீரிஸ் முன்னாடி just tell me your expectations of the Sri Lanka series. So it's we're going to be led by Dhawan for one. I don't understand exactly the full thought process behind that. நான் ஆக்சுவலா அதான் சொல்றேன், திருப்பி விஷன்ல செலக்டர்ஸ் டைப். I was a selector, I will choose Prithvi Shaw or Bhuvneshwar Kumar as a captain. Bhuvneshwar Kumar is actually the Bhuvneshwar Kumar வந்து he's a proven captaincy material. Yeah, he had that sense. Dhawan வந்து எப்பப்பெல்லாம் கேப்டன்சி எடுத்தோ அதை ஊடால டிராப் பண்ணிட்டு தான் போயிருக்கான். கேப்டன்சி டெல்லி ரஞ்சிக்கு விளாடுறப்பையா இருக்கட்டும்,
இல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு டைம் விளாடுற பேரோட எல்லா டைமும் கேப்டன்சி வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. திருப்பி அவனை கூப்பிட்டு இப்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கொடுத்து இது கூட போய் விளாடுன்னு சொல்றப்ப இட்ஸ் மோர் லைக் ஷெல்ஃபிஷ் திங் தானே. அது ரொம்ப ஷெல்ஃபிஷா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். இதே புவியோ இல்ல ஷாவோ கொடுத்திருந்தாங்கன்னா, ஏன் ஜார்ஜ் பெய்லி கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன் லீட் பண்ணல, அந்த மாதிரி ஷா லீட் பண்ண முடியாதான்னு அந்த டீம். தட்ஸ் மை क्वेश्चन. Otherwise you got one of the best domestic captains in Manish Pandey. You got best India A captain Manish Pandey there. சத்தியமா புரியல. I don't know. Shikhar Dhawan is not even a consistent player. He's also repeatedly getting too much of chances. Anyways, Sri Lanka series white wash தான் பண்ண போறாங்க நம்ம பசங்க. அதுல எந்த டவுட்ஸும் இல்ல. பட் எல்லாருக்குமே சான்ஸ் கிடைச்சா, தோத்தாலும் சரி எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். எல்லாருமே கேமோட ரிட்டர்ன் வந்தா. I am excited to see Dravid in the box again, to see him in the dugout. He's going to be coaching our young side, so that is one thing I see as a positive for this. He has said that he's going to make sure everyone gets a chance, so that is another thing I'm very happy about. Actually, the only one thing I'm not. இப்ப ஆதியன் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்தியா இஸ் the only team to win 60 over 50 over and 10 over. அதே மாதிரி நம்ம 10 ஓவர் வேர்ல்ட் கப்னு ஆரம்பிச்சா கோலி ஒண்ணு ஜெயிக்கலாம். 10 ஓவர் வேர்ல்ட் கப்னு ஆரம்பிச்சா கோலி ஜெயிக்கலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷா தான் வந்தாதானே ஜெயிக்க முடியுது. அந்த மாதிரி T10 கிரிக்கெட் அந்த மாதிரி ஏதாவது கொண்டாதான் ஜெயிக்கலாம். 83 facts when the Indian team was leaving for England to play the World Cup, they are without a coach, doctor and even a physiotherapist. 2007 வேர்ல்ட் கப்லயும் கோச் எல்லாம் கிடையாது. ரொம்ப 2 பேர் லால் சந்திர ராஜ்புத் இப்படிதான் போனாங்க. அதே மாதிரி வெங்கடேஷ் பிரசாத் போனாரு நினைக்கிறேன் டீமோட. ரொம்ப கோச்ல இல்ல, ரொம்ப பிசியோல, ஒரு பிசியோ தான் இருந்தாரப்ப. எனிவேஸ், இப்ப இருந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்ப சுத்தமா கிடையாது. லாஜிஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்ப கிடையாதுல. But anyway, Kavi, the question I was actually going to ask you, who do you see as the leading run scorer and wicket taker for the Sri Lanka series? Any leading run scorer na I'm expecting definitely இவன் எப்படி ஷிக்கர் தவன் தான் லீடிங் ரன் ஸ்கோர் அடிப்பான். எனக்கு தெரியும் அவன் எப்படி ஓப்பனிங் நினைக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் இறங்க கூடாது, உட்காந்துடணும். உட்காந்து நீ எப்படி இருந்தா அவன் ஓப்பனிங் ஆட போறான்ல இந்தியா டீமுக்கு. சின்ன பிளேஸை க்ரூம் பண்ண ஷிக்கர் தவன் நான் பிக் பண்ணிருக்க மாட்டேன் இந்த 11ல. ஆனா லீடிங் விக்கெட் டேக்கர் நான் யாருக்கு, தீபக் சகர். வேற யாரு இருக்கா? தீபக் சகரோட வேற இருக்கா? சேட்டன் சக்கரியா இருக்கான்னு நினைக்கிறேன். பட் புவனேஸ்வர் குமார் இருக்கான். புவனேஸ்வர் குமார் தவிர தெரியல. I mean, see, I know for sure that I will go with Bhuvi and Rahul Chakar as a leading wicket takers. Bhuvi and Rahul Chakar. ராகுல் சகர் தான் லாடணும். அவனுக்கு அப்படியே குளிச்சா தான் லாடுவானுங்க போய். ஆனா லீடிங் ரன் ஸ்கோரா I'm expecting Shah. Regarding that, I wanted to ask you a last question. What do you see the roles of Kuldeep and Chahal in future in Indian cricket? ஏன்னா அவங்க if they don't perform well here, what is going to happen? Selection committee is giving their final chance கொடுக்குறானுங்க. செலக்ஷன் கமிட்டி இந்த டேட்ல போய் ஒரு actually Chahal is at least டெம்பரமெண்ட்லி வெரி வெரி கிஃப்டட். குல்தீப்புக்கு டெம்பரமெண்ட் கிடையாது. அடி வாங்கினா அழுவான். குல்தீப் பட் ஃபார் மோர் சுப்பீரியர் அஹெட் ஆஃப் ஸ்கில்ஸ். பட் லாஸ்ட் டைம் இப்படிதான் பண்ணாங்க. அவன் ஹாங்காங்ல ஒரு டூர்ல இருந்தான். அப்ப அவன் டெஸ்ட் டீம்ல கிடையாது. முரளி விஜய்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவனை கூட்டி டெஸ்ட் மேட்ச் ஆட விட்டு 190 அடிச்சு அந்த தம்புலால அடிச்சோன்னா ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் ட்ரெண்ட் பிரிட்ஜ்ல இறக்குறானு. நல்ல வேலை. ஆனா அந்த மேட்ச் கோலி உருப்படியா ஒரு வேலை பண்ணா, புஜாராவை டிராப் பண்ணான். அதே மாதிரி உனக்கு பண்ண எனக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு பண்ணாலும் பண்ணுவானுங்க. தவனுக்கு திருப்பி கம்பேக் கொடுப்பானுங்க. ஆனா தவன் 35 டெஸ்ட் மேட்ச் விளாண்டதுனால ஏத்துக்கவே முடியல. இன்னமும் he played 35 plus test matches. Exactly. Right. Viewers, to sum up, Indian cricket started with Kapil Dev. He brought life into Indian cricket. Now, if Virat Kohli, if he doesn't do anything serious, then we don't know where it is headed. That is exactly what our worries are. But till then, otherwise, we've had a brilliant 38-40 years of Indian cricket. Hopefully, it continues. We've grown as a cricket dominating nation. We've grown as a cricketing giant, as a sports giant, as a business ஒரு பெரிய giant வந்திருக்காங்க. Broadcasting ஒரு பெரிய giant, league cricket ஒரு பெரிய giant இருக்கும். But still, we need more trophies. We should emulate that 83 World Cup victory again. Hope Virat and his boys do it again in this T20 World Cup, upcoming T20 World Cup. Hope for the best result.
in these 40 years, our biggest positives are winning 2 series in Australia. We won a T20 World Cup, we won Champions Trophy, One Day World Cup, everything we have. We have the good dearth in future also. We have everything, but infrastructure வந்து கரெக்டா இருந்தாதான் we have some hope of the future. Right. Kavi, anything to add? Shall we call it? Yeah, shall we close? We'll close. You finish. You can finish. Then I can close. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு, எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க. ஆனா நான் சீம் போலர் தான் ஆடுவேன்னு எடுத்துட்டு போனா தோத்துதான் ஆகணும். ஸ்விங் போலர் வேணா, எனக்கு சீம் போலர் தான் வேணும். அதான் சொல்லலாம். ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அந்த அப்ரோச் இருக்கணும். ஃபாஸ்டஸ்ட் ஃபார் கோர்சஸ்னு ஒரு அப்ரோச் சொல்லுவாங்க, அந்த அப்ரோச் தான் இருக்கணும். அது இல்லைன்னா தோத்துரும், எங்கேயா இருந்தாலும் தோத்துரும். Right. Okay, let's call it a day. We've had a good session over here. We thank Aditya Senior coming in Junior the middle. Yeah, Adi Junior with some of his interesting comments. But otherwise, please do follow their channel as well, Cricket Fan Zone. They run. I've attached the link on the description below. You can follow their channel. Please do like, share, subscribe to us, and probably give us some feedback on our channel. See if we can probably. Yeah. Thanks, Kavi. Thank you. Yeah, thanks. Thanks, Andy. Right.